வாசிக்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 3வது அதிகாரம். அந்த 6 வசனங்களையுமே வாசிச்சிருது நல்லதுன்னு நினைக்கிறேன். திரும்பவும் வாசிப்போம். ரெவலேஷன் சாப்டர் 3 from verse 1 to 6. சர்தை சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், தேவனுடைய 7 ஆவிகளையும் 7 நட்சத்திரங்களையும் உடையவர் சொல்லுகிறதாவது, உன் கிரியைகளை அறிந்திருக்கிறே. நீ உயிருள்ளவன் என்று பெயர் கொண்டிருந்தும் செத்தவனாயிருக்கிறாய். நீ விழித்து கொண்டு சாகிறதற்கு ஏதுவாய் இருக்கிறவைகளை ஸ்திரப்படுத்து. உன் கிரியைகள் தேவனுக்கு முன் நிறைவுள்ளவைகளாக நான் காணவில்லை. ஆகையால் நீ கேட்டு பெற்றுக்கொண்ட வகையை நினைவு கூர்ந்து அதை கை கொண்டு மனம் திரும்பு. நீ விழித்திராவிட்டால் திருடனை போல் உன்மேல் வருவேன். நான் உன்மேல் வரும் வேளையை அறியாதிருப்பாய். ஆனாலும் தங்கள் வஸ்திரங்களை அசுசிப்படுத்தாத சில பேர் சர்தையிலும் உனக்கு உண்டு. அவர்கள் பாத்திரவான்களானபடியால் வெண் வஸ்திரம் தரித்து என்னோட கூட நடப்பார்கள். ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு வெண் வஸ்திரம் தர்ப்பிக்கப்படும். ஜீவ புஸ்தகத்திலிருந்து அவனுடைய நாமத்தை நான் கிறுக்கி போடாமல் என் பிதா முன்பாகவும் அவருடைய தூதர் முன்பாகவும் அவன் நாமத்தை அறிக்கையிடுவேன். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன் என்று எழுது. ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, நாங்களுமே துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஐயா, 7 நட்சத்திரங்களையும் 7 ஆவிகளையும் உடையவர் எங்கள் நடுவிலே நீர் உலாவுகிறீர். நாங்கள் உம்முடைய கரங்களிலே இருக்கிறோம். அதற்காய் நன்றி. எங்களோடு நீர் பேசும். உம்முடைய சத்தம் பரலோகத்திலிருந்து துணிக்கட்டும். ஐயா, இன்றைக்கு கல்லான எல்லா காரியங்களும் உடைக்கப்படட்டும். என்ன நோக்கத்தோடு எங்களை இந்த ஆலயத்தில் கொண்டு வந்தீர், அந்த நோக்கம் நிறைவேறட்டும். இந்த இடத்துல கிரியை செய்கிற எல்லா எதிர் வல்லமைகளும் இடையூறுகளும் நஸ்ரனாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே கடிந்து கொள்கிறோம். நீர் பெரியவர் ஆண்டவரே. நீர் செய்ய நினைக்கிறது தடைப்படாதே ஆண்டவரே. புல் உலரும், பூ உதிரும், உடைய வசனம் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும். எங்கள் இருதயங்களில் என்றென்றைக்கும் இது ஆழ பதிய செய்ய. ஐயா, உமக்கு ஸ்தோத்திரம். உடைய பிள்ளைகள் கொடுத்த காணிக்கையிலும் கர்த்தர் ஆசீர்வதியும். அங்கீகரித்திருக்கிறீர், பெருக செய்யும். அவர்கள் அறிக்கையிட்டதன்படியே பெருக்கம் உண்டாகட்டும். ஐயா, எங்கள் நடுவில் உயர்ந்திரும். அடியேன் மரத்தினை வெளிப்படும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். உட்காரும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இன்றைக்கு தேவ செய்திக்கு நான் கொடுக்க விரும்புகிற தலைப்பு டெட் ஆர் அலைவ். செத்தவனா அல்லது உயிர் உள்ளவனா. நேற்றுக்கு இங்கே உபவாச ஜெபம் நடந்து கொண்டிருந்த பொழுது, நேற்று காலையிலிருந்து ஆண்டவர் இன்னைக்கு ஆலயத்திற்கு நான் என்ன செய்தி கொடுக்கணும், சபைக்கு என்ன செய்தியை கொடுக்க விரும்புகிறீர், காலையிலேருந்து நான் ஜெபம் பண்ணிகிட்டே இருந்தேன். நேற்று இந்த இடத்துல ஜெபத்திற்கு உட்கார்ந்திருந்த பொழுது, நீ சாகிறதற்கு ஏதுவாக இருக்கிறவைகளை ஸ்திரப்படுத்து, இந்த ஒரே ஒரு சத்தம் எனக்கு கேட்டுச்சு. நல்ல தெளிவாக என்னோட இருதயத்தில் ஆழமாய், நீ சாகிறதற்கு ஏதுவாக இருக்கிறவைகளை ஸ்திரப்படுத்து. அதன் பிறகு வீட்டுக்கு போனேன், வசனத்தை தியானிக்க ஆரம்பித்தேன். ஆண்டவர் நிறைய காரியங்களை என்னுடைய இருதயத்தில் பாரமாக கொடுத்தார், தனிப்பட்ட விதத்தில் என்னுடைய வாழ்க்கையிலும் கூட. இந்த சர்தை சபை நம்ம நிறைய அவ்வளோ கவனிக்காமல் விடுற சபைகள். நான் அவ்வப்போது ஒவ்வொரு சபையும் குறித்து நம்ம பார்த்துருக்குறோம். சிலதை ரெக்கார்ட் பண்ண முடிஞ்சுது, சிலதை ரெக்கார்ட் பண்ண முடியலை. கர்த்தர் சித்தமான அதை திரும்ப ஒரு நாள் அதை ரெக்கார்ட் பண்ணி போடணும்னு நான் விரும்புகிறேன். ஏன்னா கண்டிப்பாக அது நாட்கள் செல்ல செல்ல அதை கேட்குறது நமக்கு பிரயோஜனமாக இருக்கும். இந்த சர்தை சபை என்பது இந்த ஆண்டவர் ஆசியா மைனரில், சின்ன ஆசியாவில் வைத்திருந்த 7 சபைகளிலே 5வது ஆர்டரில் வருது. இந்த சர்தை சபையை குறித்து ஆண்டவருக்கு நிறைய குறை. இன்னொரு இதில் சொல்கிறதா இருந்தால், சபை என்கிற பெயர் இருந்துச்சு, சபைக்கான எந்த குவாலிட்டிஸ், எந்த தகுதியுமே அவர்களுக்கு இல்லை. தரம் இல்லை, நல்ல தரம் இல்லாத ஒரு சபை. வெளியே பார்ப்போமே ஆனால் ஆண்டவருடைய நாமத்தை தெரிந்து கொண்டிருந்த ஒரு சபை. இது ஏதோ பழைய ஏற்பாட்டில் சொல்லலை, புதிய ஏற்பாட்டில் சபைக்கு விசுவாசிகளுக்கு என்று ஆண்டவர் இதை எழுதி வச்சிருக்கிறார். சபையை குறித்த குறை. நான் சபைன்னு சொல்லும்போது ஒரு கட்டடம் அல்ல, அல்லது ஒரு டினாமினேஷன் அல்ல, ஒரு அமைப்பால் ஒரு பிரிவு அல்ல, சபை பிரிவு அல்ல. ஒவ்வொரு விசுவாசியும் இன்னைக்கு இந்த வசனங்களை உங்கள் இருதயத்தில் போடணும். கண்டிப்பாக உங்களை நீங்கள் ஆராய்ஞ்சு பார்க்கணும். அவருடைய வருகை சமீபம், அவருடைய வருகை சமீபம். நான் மறுபடியும் சொல்கிறேன், அவருடைய வருகை சமீபம்.
இவ்வளவு நாளும் நாம அவருடைய வருகையில போகணும்னு செய்திகளை கேட்டுட்டே இருக்கிறோம். இந்த காரியங்களை நாம் சீர் செய்யலை அப்படின்னா நாம் சபையாய் கூடி வருகிறது வீண். நான் பிரசங்கியாராக இருக்கிறதும் ஊழியனாக இருக்கிறதும் வீண். நம்ம விசுவாசிகளாக இருக்கிறதும் வீண். நம்முடைய பிரதான நோக்கம் என்ன? அவர் என்னை ரட்சித்திருக்கிறார். ஒருவேளை கர்த்தருடைய வருகை தாமதிக்குமானா அங்க போய் சேரணும், அல்லது அவருடைய வருகைக்கு சமீபமா இருக்கிறோம், அவருடைய வருகை இன்றைக்கு இரவு இருக்குமே ஆனால் இங்க இருக்கிற வார்த்தையின் வாசஸ்தலம் திருச்சபையில் இருக்கிற ஒருவர் ஆகிலும் கைவிடப்பட்டவங்கள நிற்கவே கூடாது. பாருங்க, ஆண்டவர் எதற்காக உங்களை என்ன ரட்சித்தாரு? வெறுமனே கிறிஸ்தவன் என்கிற பெயரை தரிப்பதற்காக ரட்சிக்கல. உங்களுக்கு எனக்கு அவர் என்ன நித்திய ஜீவன் என்று வாக்கு பண்ணினாரோ அதை நம்ம பெற்று அனுபவிக்கணும். வேதம் சொல்கிறது, நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதே அவர் நமக்கு கொடுத்திருக்கிற வாக்கு தத்துவம். இதை ஒரு நாளும் ஒருத்தரும் இழந்துடவே கூடாது. நீங்களும் நானும் ரட்சிக்கப்பட்டது உண்மையா இருக்குமே ஆனால், இயேசு என்னை ரட்சித்தார் என்று சொல்லி என்னைக்கோ நம்ம சொல்லிருப்போமே ஆனால், நம்முடைய பிரதான நோக்கம், என்னுடைய முன்னுரிமை என்பது அவருக்கானதாக இருக்க வேண்டும். அவர் என்ன எதிர்பார்க்கிறாரோ அதை நாம் செய்கிறவர்களா இருக்கணும். இந்த சர்தை சபைக்கு ஆண்டவர் சொன்னது என்ன அப்படின்னு கேட்டேன்னா, நான் உன்னிடத்துல என்ன எதிர்பார்க்கிறேனோ அதை நீ செய்யவே இல்லை. ஒரு டிரான்ஸ்லேஷன் சொல்லும் பொழுது இந்த 2வது வசனம், up on your feet, take a deep breath, maybe there is life in you yet, but I would not know it by looking at your busy work. Nothing of God's work has been completed. Your condition is desperate. கவனிங்க, ஆண்டவர் சொல்றாரு, எழுந்துரு, நில்லு, பெருமூச்சு விட்டுக்க, உன்னை கொஞ்சம் ஆசுவாசப்படுத்திக்கொள். ஒருவேளை உனக்குள்ள உயிர் இருந்தா இருக்கலாம். உன்னுடைய பிஸியான ஒர்க்கை பார்த்து நான் உன்னை எடப்பட மாட்டேன். பிதாவாகிய தேவன் உனக்கென்று எதை கொடுத்திருக்கிறோம் அதெல்லாம் நீ இன்னும் செய்து முடிக்கவே இல்லை. உன் நிலைமை கொஞ்சம் வருந்தத்தக்கதாக தான் இருக்குது. இது யாருக்கு தெரியுமா சொன்னார்? அவிசுவாசிக்கு சொல்லல, சபைக்கு சொல்லுகிறார், விசுவாசிகளுக்கு சொல்லுகிறார். கர்த்தருடைய பிள்ளைங்க, நான் வேதனையோடு பேசுறேன். உங்களுடைய வாழ்க்கையில என் வாழ்க்கையிலும் ஒரு மாறுதல் கண்டிப்பா வந்து ஆகணும். இன்னைக்கு ஏதோ பரவாயில்ல அப்படி இருக்கிற தேவன் உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் சொல்றாரு, நீ கேட்டு பெற்றுக்கொண்ட வகையை நீ அறிந்து மனம் திரும்பு. அதை செய்யலைன்னா கஷ்டம், செய்யலைன்னா கஷ்டம். ஒரு விவசாயி இருந்தான். அவன் உழும் பொழுது ஒரு பக்கம் கழுதையும் ஒரு பக்கம் மாட்டையும் பூட்டி உழுதான். கழுதையும் மாட்டையும் சேர்த்து உழக்கூடாது, அப்படி பைபிளில் போட்டிருக்கு. உபாகமம் 22வது அதிகாரத்தில் ஆண்டவர் அன்னைக்கு சொல்லியிருந்தாரு, எருதையும் கழுதையும் மாட்டையும் கழுதையும் ஒன்றா சேர்த்து பிணைத்து உழாதிருப்பாயாக அப்படின்னார். சரி, இவன் டெய்லி கழுதையும் மாட்டையும் கூட்டிகிட்டு போய் நிலத்தை உழுதுகிட்டே இருந்தான். அப்போது நிறைய வேலை. மறுநாள் காலையில் எழுந்த உடனே மாடு சொன்னிச்சு கழுதைக்கிட்ட, நான் இன்னைக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லாத மாதிரி நடிக்க போகிறேன், நீ அந்த மாதிரி நடி அப்படின்னுச்சு. இந்த கழுதை நல்ல கழுதை சொன்னிச்சு, என்னால் அப்படி நடிக்க முடியாது. விவசாயி வந்தான், அப்படி மாடு ரொம்ப உடம்பு சரியில்லாத மாதிரி படுத்துக்குச்சு. விவசாயி சொன்னான், சரி அது படுத்துட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு கழுதையை ஓட்டிகிட்டு போயிட்டான். காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் வேலை முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துச்சு கழுதை. மாடு கேட்டுச்சு, இன்னைக்கு வேலைலாம் எப்படி போச்சு? கழுது சொன்னிச்சு, அதை ஏன் கேட்குற, நான் தான் கழுது, ஆனால் நாய்ப்படாத பாடு பட்டுட்டு வந்தான் போ. அப்போ மாடு கேட்டுச்சு, எஜமான் என்னை பற்றி எதாயிலும் சொன்னாரா அப்படின்னு. அவர் ஒன்றும் சொல்லிக்கல போ. மறுநாள் காலையில் விவசாயி வந்தான். இந்த மாடு அப்படியே நோஞ்ச மாதிரி வியாதிப்பட்ட மாதிரியே படுத்துக்குச்சு. மறுநாள் அதே மாதிரி போனான். கழுது பாவம் டயர்டாகி வீட்டுக்கு வந்துச்சு. இன்னைக்கு எப்படி போச்சு? அதே நாய்ப்பட்ட பாடு தான் போ. என்னை பற்றி எதனா சொன்னாரா முதலாளி? சரி ஒன்றும் சொல்லலை போ. அப்போ மாடுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. மறுநாள் அதே மாதிரியே கடந்துச்சு. கழுதை போச்சு, மறுபடியும் வீட்டுக்கு வந்துச்சு. கழுதைகிட்ட அது வழக்கம் போல் கேட்டுச்சு மாடு, எப்படி போச்சு? நாய்ப்பட்ட பாடு தான். என்னை பற்றி எதாயிலும் முதலாளி சொன்னாரா? உன்னை பற்றி ஒன்றும் சொல்லலை, பக்கத்தில் இருந்த பீஃப் கடை பாய் கிட்ட தான் ரொம்ப நேரம் பேசிக்கிட்டு இருந்தார். எழுந்து உட்காந்துச்சு. ஆண்டவர் இங்க பேசுறது அதே மாதிரி தான் இருக்கு. நீ எதை செய்யணுமோ அதை செய்யலன்னா உன்னை அடக்கம் பண்ணிடுவேனே பேசுறார் ஆண்டவர். சர்தை சபை கிட்ட இப்படிதான் டீல் பண்ண வேண்டி இருக்குது. இது எது? நான் ரட்சிக்கப்பட்டேன் என்று சொல்லுகிற ஒரு சபை.
இரத்தத்தினாலே கழுவப்பட்டேன் என்று சொல்லக்கூடிய ஒரு சபை. இயேசுனுடைய வல்லமையான நாமம் அவர்களுக்கு அதிகாரம் படைத்த ஒரு பொருளாக கொடுக்கப்பட்ட, அதை பெற்றிருந்த ஒரு சபை. இந்த சர்தை அப்படின்ற வார்த்தைக்கு அர்த்தமே ரெம்னன்ட், மீதம் இருப்பவர்கள் அல்லது தப்பினவர்கள், பெரிய ஆபத்துக்கு தப்பினவங்க, அதான் அர்த்தம். எஸ்கேப்டு அல்லது ரெம்னன்ட், மீதம் இருப்பவர்கள். இது லிடியன் ராஜ்யத்தினுடைய தலைநகரம். இதை குறிப்பாக சொல்லிடுறேன். இதை நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உள்ள ஆண்டவர் சும்மா எங்கேருந்தோ அவங்களுக்கு பேசலை. அவர்களுடைய அந்த சூழ்நிலை அன்னைக்கு எப்படி நடந்துச்சோ அதை கம்பேர் பண்ணி அவர்களுக்கு புரிகிற மாதிரியே தன்னுடைய சத்தியத்தையும் அவர்களுக்கு எடுத்து சொல்கிறார். அதனால தான் நான் இந்த அறிமுகமாக சொல்லும்பொழுது இவைகள்லாம் சொல்கிறேன். இதை எழுதணும்னா எழுதி வச்சுக்கோங்க. நான் சொல்கிற வார்த்தைகளை பின்னால் இந்த 6 வசனங்களோட கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் ஆண்டவர் ஏன் அவர்களை இப்படிலாம் சொல்லி எச்சரித்தார். ஏன்னா ஒவ்வொரு சபைக்கும் ஒரே மாதிரியான எச்சரிப்பு கொடுக்கல. இந்த 7 சபைகளுக்கும் 7 விதமான எச்சரிப்பு, டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் வார்னிங்ஸ். அதே மாதிரி தம்மை அறிமுகப்படுத்துகிற விதமும் வித்தியாசமாக தான் இருக்கும். அதனால தான் நான் இதை சொல்கிறேன். இந்த சர்தை பட்டணம் வந்து பார்த்தீங்கன்னா லீடியன் கிங்டமுடைய தலைநகரம். கடல் மட்டத்திலிருந்து 1500 அடி உயரம். இந்த 1500 அடி உயரம் இருந்ததுனால இவங்களுக்கு ஓவர் கான்ஃபிடென்ட். அப்பா நாங்கள் ரொம்ப பாதுகாப்பான ஒரு பட்டணம். அன்னைக்கு வந்து சர்தையை ஜெயிப்பது கடினம் அப்படின்னு ஒரு பழமொழியே அங்கே இருந்துச்சு. அதனால் யாரும் பக்கத்தில் நெருங்க முடியல. ஏன்னா உயரமான பட்டணம், கீழேருந்து மேலே போகிறதுக்குள்ள அவன் பிடிச்சிப்பான். அங்கிருந்த காவல் கோபுரங்களில் இந்த வாட்ச் டவரில் பார்த்தீங்கன்னா அவங்க சரியான செக்யூரிட்டி பர்சன் கூட போடலை. எப்படி மேலே மிலிட்ரிலாம் ரொம்ப விழிப்பாக இருப்பாங்களோ அந்த மாதிரி கூட போடலை. ஏன்னா ரொம்ப கான்ஃபிடென்ட், அவங்களுக்கு ரொம்ப கான்ஃபிடென்ட். என்ன எங்களை ஒருத்தர் ஒன்றும் பண்ண முடியாது. மாத்திரமல்ல அங்கே நல்ல பக்கத்தில் இருந்த ஏரியிலேருந்து தங்கம் கலெக்ட் பண்ணதுனால ரொம்ப செழிப்பாக இருந்துச்சு. எபேஸ்லேருந்து 50 மைல் தூரத்தில் இருந்த இந்த பட்டணம் அவர்களுக்கு நல்ல உல்லன் ஃபேக்ட்ரி, ரோமம், ஆட்டு ரோமம், அந்த ஃபேக்ட்ரி இருந்துச்சு. மாத்திரமா மற்றவர்கள் எல்லாரும் வந்து ஜாயின் பண்ணுற ஒரு ஜங்ஷன் மாதிரி, மற்ற நகரங்களை இணைக்கிற ஒரு ஜங்ஷன் மாதிரி இருந்ததுனால அங்கே பணத்துக்கும் பஞ்சமே இல்லை. எல்லாம் நல்ல செழிப்பாக இருந்துச்சு. இங்கே பணக்கார பட்டணம் இது. இங்கே ஆர்டிமிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய தெய்வத்தை தான், இப்படி அங்கே டயானா மாதிரி ஆர்டிமிஸ்ன்ற தெய்வத்தை தான் அந்த பட்டணத்தில் உள்ள எல்லாரும் கும்பிட்டுட்டு வந்தாங்க. இந்த ஆர்டிமிஸ்ன்ற அப்படிங்க ஏன் ஆண்டவர் வெண்ணஸ்திரம்லாம் பேசுகிறாருன்றது சொல்கிறேன். இந்த ஆர்டிமிஸ்ன்ற தெய்வத்தினுடைய கோயிலுக்கு போகும்பொழுது நேர்ச்சையாக எல்லாருமே வந்து வெண்ணுடை தரித்து தான் போவாங்க. எல்லாருமே ஒயிட் ட்ரெஸ்ஸில் தான் போகணும். இன்றைக்கி பாருங்கள் நம்ம கிறிஸ்தவ சபைகளை எங்களுக்கு தான் ஒயிட் ட்ரெஸ்ஸுன்னு, இன்றைக்கி இன்னும் வித்தியாசமே தெரிய மாட்டேக்கு. ஒயிட் ட்ரெஸ் தான் பரிசுத்தன்னு யாரும் நினச்சிடக்கூடாது. ஏன்னா பிரம்மகுமாரிங்கள்லாம் எல்லாம் ஒயிட் ட்ரெஸ்ஸை தான் போட்டு போகுது. இது சிபிஎம் சிஸ்டரா இல்லைன்னா அந்த சிஸ்டரானே நமக்கு தெரிய மாட்டேக்கு. ரோட்டில் நின்று டிராக்ட் கொடுத்து வாங்கி பார்த்தா தான் தெரியுது இறைவன் உங்களுக்குள்ள இருக்கிறார், எங்களுக்குள்ள தான் இருக்கிறார், அவர் ஜோதியாக இருக்கிறார் போட்டிருக்கு. அடிப்பாவி, லேபிளை பார்த்தா தான் தெரியுது. ஆமாம், பெரிய பெரிய ஸ்டார் ஹோட்டலில் டிரைவருங்களும் ஒயிட் அண்ட் ஒயிட்டு தான், ஹாஸ்பிட்டல் நர்சஸுங்களும் ஒயிட் அண்ட் ஒயிட்டு தான். அதனால் பரிசுத்தம் வேற ஒரு இடத்துல இருக்குது. ஒரு அள்ளியில் சொல்லுவோமா, நான் பெந்தகோஸ்தே சபை இன்னும் அதே டாக்டரினில் தான் நான் இருக்கிறேன். ஆனால் என்னோட எண்ணம் மாறி ஆகணும். அதுக்காக நான் இதெல்லாம் சொல்லி வரேன். நான் ஒயிட் அண்ட் ஒயிட் போடுறதுனால நான் பரிசுத்தமாக இருக்கணும் ஒருத்தர் நினச்சிடவே கூடாது. ஆலயத்துக்கு வரும்பொழுது ஒயிட் அண்ட் ஒயிட்டில் ரொம்ப நல்லது, நான் அதை விரும்புகிறேன். நான் மற்ற சபைக்கெல்லாம் போகும்பொழுது ஒயிட் அண்ட் ஒயிட்டில் நான் போவேன், இப்பவும் நான் அதை விரும்புகிறேன். ஆனால் நம்முடைய பரிசுத்தத்தை ஒரு நாள் அது நிலைநிறுத்தவே நிறுத்தாது. அதுதான் காரணம்னு சொல்லிட்டு நீங்களாம் நினைக்கவே கூடாது. நான் சொல்கிறேன், உங்களுக்கு புரியுதா புரியலையா? அன்னைக்கு அந்த ஆர்டிமிஸ்ன்ற தெய்வத்தினுடைய கோயிலுக்கு போகும்பொழுது எல்லாரும் ஒயிட் அண்ட் ஒயிட்டில் தான் போகணும். அங்கே அவங்க போட்டுட்டு போகிற ட்ரெஸ்ஸில் அழுக்கு இருந்துச்சுன்னா அதுக்குன்னே காவலாளிகள் நிற்பாங்க, அவங்கள பிடிச்சி வெளியே தள்ளிடுவாங்க. உன்னுடைய வஸ்திரத்தில் அழுக்கு இருக்குது, அதனால நீ இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு வெளியே தள்ளிடுவாங்க. இது அந்த பட்டணத்தில் நடந்து கொண்டிருந்த காரியம். ஆண்டவர் அதெல்லாம் ஒப்பிட்டு இங்கே பேசிக்கிட்டே இருக்கிறார். கவனிங்க, இவங்க எங்களை யாருமே தொட முடியாதுன்னு நினச்சிட்டு இருந்தாங்க. கோரேஸ் ராஜா வந்தான், திடீர்னு ஒரு நாள் வந்து இந்த பட்டணத்தை அழிச்சிட்டான். திருடன் வருகிறது போல எனக்கு அழிவே வராதுன்னு ஆண்டவர் அதே வார்த்தை அங்கே யூஸ் பண்ணுறார். அதன் பிறகு சில நாட்கள் கழித்து அசீரியர்கள் வந்தாங்க, அவங்க அந்த பட்டணத்தை அழிச்சாங்க, அவர்கள் அந்த பட்டணத்தை கைப்பற்றினார்கள். இப்படி நல்ல அழிவுக்கு பிறகு தான் இந்த சர்தைன்ற பட்டணம். இந்த சர்தை பட்டணத்தில் வந்து பார்த்தீங்கன்னா
அவருடைய நேர்ச்சியே விபச்சாரம் மாதிரி தான். அந்த ஆர்டிமிஸ் கோயிலுக்கு அவங்க ஒயிட் அண்ட் ஒயிட்டில் போனால் கூட அவருடைய மொத்த பாவமுமே அந்த பட்டணத்தில் மலிஞ்சு கிடந்துச்சு. இப்போ ஆண்டவர் இந்த சர்தையில இருந்த தேவ சபைக்கு கடிதம் எழுதுறார். 7 சபைகளுக்குமே அவர் கடிதம் எழுததான் செய்தாரு. ஆனால் இந்த சர்தைக்கு எழுதின கடிதத்தை பார்த்தீங்கன்னா அப்படி உஷ்ணம் தகிக்குது. கொளுத்துற வெயிலை விட அவ்வளவு உஷ்ணம் தகிக்கக்கூடிய ஒரு கடிதம். ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு இப்படி எழுதணுமா? கடிந்து கொள்ளுகிற தகப்பனா இருந்தாலும் கூட நேசிக்கிற தகப்பன் தானே, ஏன் இவ்வளவு கொடூரமா அந்த கடிதத்தை எழுதணும்? தேவ பிள்ளைகளுக்கு ஏன் இவ்வளவு பெரிய எச்சரிப்பை கொடுக்கணும்னு எண்ணக்கூடிய அளவிற்கு இந்த சர்தை சபையினுடைய நிலைமை காணப்பட்டுச்சு பாருங்க. உண்மையில சொல்றதா இருந்தா நீங்களும் நானும் இன்றைக்கு உண்மையாய் உங்களுக்குள்ள கேட்கக்கூடிய ஒரு கேள்வி இன்னைக்கு எழும்பணும். நான் உயிரோடு இருக்கிறேனா செத்தவனா இருக்கிறேனா? எல்லாரும் கேட்கணும். நான் உயிரோள்ளவனா இருக்கிறேனா இல்லைன்னா செத்தவனா இருக்கிறேனா? ஏன் சர்தை சபையில் இருந்த ஒவ்வொரு விசுவாசியை நோக்கி ஆண்டவர் விரல் நீட்டி கேட்டார், நீ உயிரோடு இருக்கிறியா செத்தவனா இருக்கிறியா? நீ உயிருள்ளவளா இருக்கிறாயா செத்தவளா இருக்கிறதா? இந்த கேள்வி அவர்களை குற்றப்படுத்தும்படி அல்ல, அவர்களை உலுக்கி இந்த பார் உங்ககிட்ட நான் இதை எதிர்பார்க்கிறேன், இது உங்ககிட்ட இல்லை என்று அவர்களை எச்சரிக்கத்தக்கதாக தம்முடைய வார்த்தைகளை கோபாவேசமாக இன்னொருத்தல சொல்றதா அக்னியை கொண்டு கொட்டுறது போல கொட்டினார். யோசிச்சு பாருங்க. இதற்கு முன்பு 2வது சொன்ன சிமிர்னா சபைகிட்ட ஆண்டவர் ஒரு குறை கூட சொல்லல. சிமிர்னா சபையையும் பிலதெல்பியா சபைக்கும் ஆண்டவர் ஒரு குறை சொல்லல. ஆனால் என்ன தெரியுமா பெரிய துக்கம்? இந்த சர்தை சபைக்கு ஒரு நிறைவை கூட சொல்லல. அதுவும் சபை தான், இதுவும் சபை தான். கர்த்தருடைய பிள்ளைங்க கவனிங்க, அதுவும் சபை. சிமிர்னா சபையும் சபை தான், சர்தை சபையும் சபை தான். சிமிர்னா சபைகிட்ட ஆண்டவர் ஒரு குறை கூட சொல்லல. ஆனால் சர்தை சபை கிட்ட ஒரு பாராட்டையும் சொல்லவே இல்லை. இந்த சபை முழுவதுமே தேவனுக்கு ஒரு விதத்திலும் பிரயோஜனமே இல்லாத சபையாய், சபை என்கிற பெயரை மாத்திரம் வச்சுக்கிட்டே இருந்துச்சு. இன்னொரு விதத்தில் சொல்றதா இருந்தா வெளியரங்கமான தோற்றத்தில் அவங்க பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லவங்களா இருந்தாங்க. அவருடைய எல்லா கிரியைகளும் பார்த்தீங்கன்னா ஐயோ எங்கப்பா அந்த சர்ச் மாதிரி வராதுங்க. ஆனால் ஒரு சபை உலகத்திற்கு எதை கொடுக்கணுமோ அல்லது ஒரு சபை எந்த தேவனுடைய எதிர்பார்ப்பை நிறைவேற்றணுமோ ரெண்டையுமே அந்த சபை செய்யாம போயிடுச்சு. விசுவாசிங்க கவனிங்க, என் வாழ்க்கையில் 2 காரியம் ஒன்று. தேவன் என்கிட்ட எதிர்பார்க்கிறது ஒண்ணு. யாரா இருந்தாலும் சரிங்க, இது உங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ, உங்களிடத்திலும் என்னிடத்திலும் தேவன் எதிர்பார்க்கிற ஒன்று உண்டு, இந்த உலகம் எதிர்பார்க்கிறது ஒன்று உண்டு. நான் இந்த உலகம் ஒரு தேவ பிள்ளையாக நான் அதற்கு எதை கொடுக்க வேண்டுமோ அதை கொடுத்து ஆகணும். தேவன் தேவ பிள்ளையாக என்னிடத்துல எதை எதிர்பார்க்கிறாரோ அதை நான் செஞ்சு ஆயத்தான் செய்யணும். நான் அந்த ஆண்டவருக்கு பிரியமா நடக்கிறேன். உலகம் என்ன எதிர்பார்க்குதோ அதை உலகம் எதிர்பார்க்க நான் தீமையான காரியங்களை சொல்லலை. இந்த உலகத்திற்கு நான் எதை கொடுக்க வேண்டுமோ அதை கொடுக்காமல் இருப்போமே ஆனால் நம்முடைய வாழ்க்கை அல்லது இயேசு வரும் பொழுது மேக மீதில் இயேசு வரார் நாமெல்லாம் போவோம்னா கண்டிப்பாக எனக்கு எண்ணத்தை கொஞ்சம் மாற்றிக்கங்க. ஏன் சர்தை சபைக்கிட்ட ஆண்டவர் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையிலும் நீங்கள் வாசிங்கன்னா புரியும் நான் எந்த நிலைமையில் இருக்கிறேன். பிரதர், நம்முடைய வீடுகளில் நிறைய நேரத்தில் கர்த்தருனை ஆசீர்வதிப்பார், போகிலும் வரத்தில் ஆசீர்வதிப்பார். நான் சொல்லுவேன் தேவ பிள்ளைகள் ஒவ்வொருடைய வீடுகளிலும் இருக்க வேண்டியது இதுதான் இருக்கணும். நான் உயிரோடு இருக்கிறேனா செத்தவனா இருக்கிறேனா? தேவனுடைய எதிர்பார்ப்புகள் என்ன? அவர் என்ன எதை எச்சரிக்க விரும்புகிறார்? இவைகளை சபை ஒரு நாளும் மறந்துடக்கூடாது. என்ன பெரிய துக்கம் தெரியுமா? இன்னைக்கு பிசாசு 1 டிகிரி அழகாக சபையை திருப்பிட்டான். ஓ தேவன் கிருபைகளை ஏராளமாய் தாராளமாய் தருகிறார். திரும்பவும் சொல்றேன், இது பழைய ஏற்பாட்டு புத்தகத்தின் பக்கங்கள் அல்ல. இது பழைய ஏற்பாட்டு பக்கங்கள் அல்ல, இது புதிய ஏற்பாடு. சபை என்கிற பெயரை தாங்கி நிற்கிற ஒரு குறிப்பிட்ட கூட்டத்திற்கு தேவன் கொடுக்கிற எச்சரிப்பு. ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்யட்டும். இன்னைக்கு காலையில் நாளுக்கும் ஜெபம் பண்ண, ஆண்டவரே ஏன் வாழ்க்கை உமக்கு முன்பாக செத்ததா இருக்குதா உயிரோட இருக்குதா? எனக்கு உணர்வுள்ள இருதயத்தை நீர் தார ஐயா. நான் பிரசங்கம் பண்றேன், ஓடி ஓடி ஊழியம் செய்கிறேன். நான் உம்முடைய பார்வையில இந்த சர்தை சபையை போல உன் கிரியைகள்லாம் நிறைய இருக்குது. இந்த சபையை பார்த்தீங்கன்னா அந்த சபை பில்டிங்லாம் ஒன்றும் குறைவே கிடையாது. பில்டிங் சூப்பர் பில்டிங். யோசிச்சு பாருங்க, வனாந்தரத்தில் ஒருத்தன் தண்ணி இல்லாமல் தவிச்சிட்டு இருக்கிறான். இன்னைக்கு கூட பாடினமே என்ன கோரின்னு அந்த மாதிரி தகமா தவிக்கிறான். அவனுக்கு தாகம் தீர்க்கிற ஒரு இடம் எங்க? இந்த பர்டிகுலர் இடம் பாட்டி எங்க போனால் உனக்கு தண்ணி கிடைக்கும். இவன் வர்றான்,
ஐயோ தவழ்ந்து தவழ்ந்து வர்றான், சூப்பராக ஒரு பில்டிங் இருக்குது, உள்ள வந்து பார்க்குறான், ஐயோ தண்ணின்னு தொட்டியும் போட்டு வச்சிருக்குது, உள்ள வந்து பார்த்தா ஒரு துளி தண்ணி இல்லை. இன்னைக்கு சபையினுடைய நிலைமை அது மாதிரி தான் தெரியுமா? கிறிஸ்தவ பிள்ளைகளோட வாழ்க்கை அது மாதிரி தான் தெரியுமா? உலகம் உங்க வாழ்க்கையிலும் என் வாழ்க்கையிலும், என்னை விசுவாசிக்கிறவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடுன்னு சொன்னாரே, அந்த ஜீவ தண்ணீர் உள்ள நதிகளை எதிர்பார்த்து காத்துட்டு இருக்குது. பெரிய துக்கம் என்ன தெரியுமா? நதிகள் எல்லாம் வறண்டு கிடக்குது. பேர் நான் இயேசுவை விசுவாசிக்கிறேன், நான் இயேசுவை விசுவாசிக்கிறேன். பிரதர் சிஸ்டர், நீங்க எந்த வார்த்தையை எடுத்துக்கிட்டாலும் எனக்கு அதை பத்தி கவலை இல்லை. நான் சொல்றேன், ஆண்டவர்கிட்ட நான் போன வாரம்லாம், ஆண்டவரே சபை நிர்விசாரமா இருக்குதா, விசுவாசியோட வாழ்க்கை எப்படி இருக்குதா எனக்கு தெரியலையே, நான் இன்னும் என்ன செய்யணும்னு விரும்புகிறேன். போன வாரம் ஃபுல்லாக என் மனதை அழுத்தின பாரம். ஒரு அதனால தான் என்னவோ தெரியல, ஆண்டவர் நேற்று இந்த வசனத்தை எனக்கு உள்ளத்தில் உணர்த்தி இதை பேச சொல்லியிருக்கிறார். நேற்று உட்கார்ந்து தியானிக்கும் பொழுதெல்லாம் வாழ்க்கை கொஞ்சம் ஆழமாக ஆராய்ந்து பார்க்க வேண்டிய நேரம் வந்துடுச்சு. ஆண்டவரே எனக்கு கிருபை தாரும், வார்த்தையின் வாசஸ்தலம் திருச்சபையில் இருக்கிற ஒவ்வொருவருக்கும் அந்த கிருபை தாரும். கர்த்தர் நமக்கு அந்த கிருபைகளை தருவாராக. ஒரு அலையிலே சொல்லுவோமா? ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். இந்த சபை மனுஷனுடைய பார்வைக்கு ரொம்ப அருமையா தோணுச்சு. தேவனுடைய பார்வையில இம்மி அளவு கூட ஒரு அப்ரிசியேஷனை வாங்கவே இல்லை. சர்தை சபை இம்மி அளவு கூட ஒரு அப்ரிசியேஷன் வாங்கலை. நம்ம நாட்களில் கூட பாருங்க, விசுவாசிகள் கூட அப்படி தானே, வெளித்தோற்றம் தான் எல்லாம். வெளித்தோற்றத்துக்கு நல்லா இருக்குதுங்க, நல்லா இருக்குதுங்க, நல்லா இருக்குதுங்க, வெளித்தோற்றத்தை பார்த்துட்டே ஓடுறது. நாமளும் வெளித்தோற்றமாகவே காண்பிக்க விரும்புகிறோம். என்ன, நான் ஒரு நல்ல விசுவாசிங்க, அல்லது வெளித்தோற்றத்தை பார்த்தே நம்ம திருப்தி அடையக்கூடிய சூழ்நிலையில் இருக்கிறோம். வேதம் சொல்லுகிறது, மனுஷன் முகத்தை பார்க்கிறவன் தேவன் இருதயத்தை பார்க்கிறவர். ஆமென். மனுஷனுடைய பார்வையில் எவைகளெல்லாம் கனம் பெற்று இருக்கிறதோ, மேன்மையா இருக்கிறதோ, அவைகள் எல்லாம் தேவனுடைய பார்வையிலே அருவருப்பா இருக்கிறது, அருவருப்பா இருக்கிறது. ஒரு நாள் ஒரு பையன் பாஸ்டர்கிட்ட வந்து சொன்னான், பாஸ்டர் எந்த சபை கர்த்தருடைய வருகையில் பரலோகத்துக்கு போகுதோ இல்லையோ, நம்முடைய சபை போயிடும் பாஸ்டர். பாஸ்டருக்கு என்னடா இது, நம்ம சபையில் இருக்க ஒரு பையன் இவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக பேசுகிறான். ஆமாப்பா, அவர் உற்சாகம் அடைந்தார். எப்படா சொல்கிறேன்னு கேட்டார். அவன் சொன்னான், கிறிஸ்துக்கள் மரித்தவர்கள் தானே முதலாவது எழுந்திருப்பாங்கன்னு போட்டிருக்குது, நம்ம சபை செத்து போயிருக்குது. செத்து போயிட்டல. பாஸ்டர் சொன்னார், இன்னைக்கு நம்ம சபையில் ஒரு பெரிய அடக்க ஆராதனை இருக்குது, எல்லாரும் வந்துடணும், நோட்டீஸ் அனுப்பினார். எல்லாம் வந்துட்டாங்க. உயரத்தில் ஒரு காஃபின் பாக்ஸை வச்சார் பாஸ்டர். செத்து போனவங்களை நீங்கள் பார்க்கணும்ல, பார்த்து அஞ்சலி செலுத்தணும், ஒவ்வொருத்தராக போயிட்டு வாங்க. முதல்ல பாஸ்டர் போனார், பார்த்துட்டு அப்படி முகமே வெளியே போய் அப்படி கீழே இறங்கினார். அடுத்த சபை மூப்பர் மேலே போனார், போய் பார்த்து அவருக்கு அப்படி அதிர்ச்சி. அடுத்தது உடன் ஊழியர்கள்லாம் மேலே போனாங்க, அதிர்ச்சி. பாஸ்டர் உள்ள வேற ஒன்றும் வைக்கல, ஒரு முகம் பார்க்குற கண்ணாடியை வச்சுருந்தார். இன்னைக்கு அடக்கார நடந்தான். சர்தை சபையினுடைய நிலைமை அப்படி தான் இருந்துச்சு தெரியுமா? சர்தை சபையினுடைய நிலைமை அப்படி தான் இருந்துச்சு. இன்னைக்கு அடக்காரதான் நடந்துரும் நான் நம்புகிறேன். பரிசுத்த ஆவியானவர் நம்ம ஒவ்வொருக்குமே உதவி செய்வாராக. ஆமென். இன்னைக்கு வெளித்தோற்றம் அவ்வளோதான். இந்த சபை, இந்த சர்தை சபை அடுத்தவங்க என்ன நினைக்கிறாங்க அதே நினைப்பில் தான் அலைஞ்சுது. அடுத்தவங்க என்ன குறித்து என்ன நினைப்பாங்க, அடுத்தவங்க என்ன நினைப்பாங்க, தேவன் என்ன நினைக்கிறாரு அதை பற்றி அவங்க கவலைப்படவே இல்லை. அடுத்தவங்க என்ன நினைப்பாங்க, அடுத்தவங்க என்ன நினைப்பாங்க, அவங்க என்னை பற்றி அவங்களுக்கு முன்னால் இப்படி இருந்திருக்கணுமே, இவங்களுக்கு முன்னால் இப்படி இருந்திருக்கணுமே. இந்த சபை பிரச்சனையே இதுதான். இவர்களுக்கு நல்ல சபைன்னு பேர் இருந்துச்சு ஊர் மத்தியில். பார்த்தீங்கன்னா சர்த சபையாப்பா, அப்பா நல்ல ரிச்சான சபைப்பா, எப்படி லவோதிகா சபைக்கு குறைவில்லாமல் இருந்துச்சோ சர்ச்சுக்குள்ள எல்லா தோற்றம் அதற்கு இருக்குதுப்பா. நான் சொல்றது பில்டிங்கை சொல்லலை, ஒரு சர்ச்சுன்னு இருந்தனா அவங்களுக்கு எல்லா ஆக்டிவிட்டி இருந்துச்சு. என்ன, ஃப்ரீ ஐ கேம்ப் நடத்தணும், அனாதைகளுக்கு கூட்டத்தை நடத்தணும், ஆவிக்குரிய கூட்டங்களை நடத்தணும், ஒன் டே பைபிள் கேம்ப் நடத்தணும், ரிட்ரீட் நடத்தணும், அங்கே போனால் ஃபேமிலி கேம்ப் நடத்தணும், எல்லா அவுட்டோட அப்பியரன்ஸும் இருந்துச்சு. ஆண்டவர் சொன்னார், உள்ள அவ்வளோ பெரிய சொத்தை இருக்குதப்பா, உனக்கு கொஞ்சம் கூட உயிர் இருக்கிறதுக்கான அறிகுறியே இல்லையே. இன்னைக்கு சர்தை சபையை நம்முடைய வாழ்க்கையோடு கொஞ்சம் வச்சு பார்க்கறது ரொம்ப ரொம்ப நல்லதுன்னு நினைக்கிறேன். அவங்களுக்கு கடந்த நாட்களில் இருந்த நற்பெயர்லையே காலத்தை ஓட்ட ஆரம்பிச்சாங்க. ஏன், நான் விசுவாசிக்கிறேன், ஒருவேளை சர்தை சபையை ஆரம்பிச்சவங்க நல்லவங்களா இருந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு பெந்தேகோஸ்தே உலகத்தை கூட ஆரம்பிச்சவங்க நல்லவங்க தான், தெரியும்ல. பெந்தேகோஸ்தே சபையில் அன்னைக்கு இருந்த பரிசுத்தவான்கள்லாம், பெந்தேகோஸ்தே சபைனா இப்படிதான் இருக்கும், நாங்கள் உலகத்திலிருந்து வேறு பிரிக்கப்பட்டவர்களும் காண்பிச்சுட்டு போயிட்டாங்க. அன்னைக்கு அந்த ரெப்புடேஷன்லயே இன்னைக்கு நம்ம ஆளுங்க பேர் ஓட்டிகிட்டே இருக்கக்கூடாது பாருங்க.
நான் ஆவிக்குரிய சபை அவங்களுடைய ஐடென்டிட்டி மாத்திரம் நம்ம எடுத்துக்கிட்டோம். அவர்கள் எதை உண்மையாய் உலகிற்கு காண்பிக்க விரும்பினார்களோ அல்லது தேவன் என்ன நோக்கத்தோடு அவர்களை அழைத்தாரோ அந்த அழைப்பின்படியே செயல்பட்டாங்களே, அதெல்லாம் இன்னைக்கு உலகத்திற்கு நம்ம காண்பிக்கவே விரும்பல. ஆனா பேர் மாத்திரம் நம்ம பெந்தகோஸ்த சபை நாங்கள் ஆவிக்குரிய சபை என்று அந்த ஐடென்டிஃபிகேஷன் மட்டும்தான் இருந்தே தவிர மற்ற எல்லாவற்றையும் இன்னைக்கு சபையானாலும் சரி விசுவாசிகளானாலும் சரி எல்லாவற்றையும் இழந்தாச்சு. இன்னொருத்தர் சொல்றா, என் ரட்சிப்பு என்பது என்னுடைய உயிர் துடிப்பு, தேவனோடு இருக்கிற உறவுன்றது தாங்க என்னுடைய சுவாசம், இதை நான் இழந்துட்டேன். இதை இழந்துட்டு சபை விசுவாசி நானும் ஒரு விசுவாசி என்கிற அந்த ஒரு எண்ணத்தோட போயிட்டு இருக்கக்கூடாது. இங்க பாருங்க, ஆண்டவர் சொன்னாருங்க, நீ செத்தவனாய் இருக்கிறாய். ஒரு வேளை வாசிங்கன்னா உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். இந்த செத்தவனாய் இருக்கிறாய் அப்படின்ற வார்த்தைக்கு எபேசியர் 2வது அதிகாரம் எஃபிஷியன்ஸ் சாப்டர் 2 ஒரு புக் மார்க் வச்சிங்க. அதில் திரும்ப அப்போஸ்தலனாகிய பவுல் அந்த வசனத்தை யூஸ் பண்ணுவார். 2வது அதிகாரம் முதல் வசனமே, அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் செத்தவர்களாய் இருந்த, அப்படி சொன்னா புரியும் நினைக்கிறேன். செத்தவர்களாய் இருந்த உங்களை உயிர்ப்பித்தார். பின்னால நீங்க வாசிங்கன்னா கூட அப்படிதான், நீங்கள் முன்பு செத்தவர்களாய் இருந்தீர்கள், நீங்கள் அக்கிரமங்களிலே நீங்கள் மரித்திருந்தீர்கள். 5வது வசனம், அக்கிரமங்களில் மரித்தவர்களாய் இருந்த, அக்கிரமங்களிலே செத்தவர்களாய் இருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட அவர் உயிர்ப்பித்தார். கிருபையினாலே நாம் எல்லாருமே ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். ரலிலே சொல்லுங்களாம் பார்ப்போம். இவங்க யார் தெரியுமா? சர்தை சபை. நன்றாய் தொடங்கினாங்க பாருங்க, நன்றாய் தொடங்கினாங்க. முடிவு ஆண்டவர் ஒரு மாதிரி முடிச்சிட்டார். 7 சபையின் வரலாற்றிலே இந்த சர்தை சபை மாத்திரம் ஒரு கரும் புள்ளியாகவே மாறக்கூடிய நிலைமைக்கு அவங்களுடைய நிலைமை மாறிடுச்சு பாருங்க. நிலைமை மாறிடுச்சு. நல்லா தொடங்கினவங்க. பரிசுத்த ஆவியானவர் தம்முடைய வார்த்தை கொண்டு நம்முடைய வாழ்க்கையில கிரியை செய்ய நாம அனுமதிக்கலைன்னா ஒவ்வொரு விசுவாசியும் சர்தை சபையின் போர்டு எழுதி கழுத்துல தொங்க விட்டுக்க வேண்டியதான். சொல்ல புரியுதா புரியலையா? ஏங்க நான் சபைக்கு போறேங்க அல்லது டெய்லி ஜெபிக்கிறேன், ஆவியானவர் அவருடைய வசனத்தை கொண்டு நம்முடைய வாழ்க்கையிலே ஆழமாக கிரியை செய்ய அனுமதிக்கலைன்னா நாம் ஒவ்வொருவருமே, எந்தங்க சர்ச்சு நீங்கள் எங்க மெம்பருங்க? நாங்கள் சர்தை சபையினுடைய மெம்பர். பாஸ்டர் மட்டும் பஸ்ன்னு சொல்லிட போறீங்க. ஒவ்வொருத்தரும் சொல்லிடலாம் கண்ணை மூடிட்டு, நான் சர்தை சபையினுடைய மெம்பராக இருக்கிறேன். இந்த மற்ற சபைகளோட பார்க்கும்பொழுது இந்த சபை கொஞ்சம் வித்தியாசமான சபை தான். உதாரணத்திற்கு எபேசு சபைக்கு ஆண்டவர் சொல்லும் பொழுது சொன்னாரு, இங்க பார், நான் வெறுக்கிற நிக்கோலாய் மதஸ்தருடைய கிரியைகளை நீயும் வெறுக்கிறாயின்னு சொன்னாரு. ராங் டாக்டரின். சிமிர்னா சபை ஓகே, அது ரொம்ப சூப்பர் சபை, உபத்திரவத்தில் ஆண்டவருக்கு உறுதியா நின்ன சபை. அடுத்தது பெர்கமு சபைக்கு கர்த்தர் சொல்லும் பொழுது ஒன்ட்ட ஒரு ராங் டாக்டரின் இருக்கு, பிழையாமனுடைய போதகத்தை கை கொள்கிறவர்கள் சொன்னாரு. இது ரொம்ப கவனிக்கப்பட வேண்டியது. எபேசு சபைக்கு சொன்னார், நிக்கோலாய் மதஸ்தனுடைய கிரியைகள் அந்த டாக்டரின் உங்ககிட்ட இருக்கு. பெர்கமு சபைக்கு கர்த்தர் சொல்லும் பொழுது சொன்னாரு, உங்ககிட்ட பிழையாமனுடைய வழியை கை கொள்ளுகிற போதனை இருக்கு. அடுத்தது தியத்திரா சபைக்கு கர்த்தர் சொல்லும் பொழுது, உன்னிடத்துல இயேசபேலுடைய போதகத்தை கை கொள்ளுறவங்க உள்ள இருக்கிறாங்கன்னாரு. பிசாசு எபேசு சபைக்கும் சரி, பெர்கமு சபைக்கும் சரி, தியத்திரா சபைக்கும் சரி, அப்பா இவன் ஆண்டவருக்குள்ள வளரக்கூடாதுன்னு உள்ள போய் ராங் டாக்டரின் அப்படியே பூத்துட்டான், கள்ள உபதேசங்களை உள்ள போய் புகுத்துட்டான். ஆனா அந்த சர்தை சபைக்கு உள்ள ராங் டாக்டரின் வரவே இல்லை. 2 காரியம் நான் நினைக்கிறேன். 1, இவங்க நல்ல வசனம் தெரிஞ்சவங்களா இருந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அப்படி இல்லைன்னா பிசாசு டீலில் விட்டுருப்பான். அடப்பாப்பா, அதுங்கள்ட்டையாவது போராடுறதுக்கு ஒன்று இருந்துச்சு, உனக்கு எதுக்கு ராங் டாக்டரின்? உனக்கு ராங் டாக்டரின் வராமலே நீ செத்தவனாலாம் இருக்கிற. எப்பவுமே செத்தவங்களெல்லாம் பிசாசு கவலைப்படவே மாட்டான், தெரியும்ல. விசுவாசிங்க சில பேர் சொல்லுவாங்க, நமக்கு பிசாசு தொல்லை இல்லவே இல்லை பாஸ்டர். அப்படின்னா ஒன்று நீங்கள் ரொம்ப சூப்பர் பவர்ஃபுல்லாக இருக்கணும், அப்படி இல்லைன்னா காஃபின் பாக்ஸுக்குள்ளே வச்சுருக்கணும். கீழ்பாக்கம் சிமெண்ட்ரியில் போனீங்கன்னா ஒரு போராட்டம் கிடையாது. ஆமாம், நிம்மதியான ஒரு இடம். உலகத்தானும் பாடிட்டேன், சமரசமுலாவும் இடமேன்னு. எங்கேயாவது கீழ்பாக்கத்தில் போய் பார்த்தீங்கன்னா, சிமிட்ரியில் நான் கீழ்பாக்கம் மொத்த ஏரியா போயிட போகிறீங்க. கீழ்பாக்கம் சிமிட்ரியில் நீங்கள் போனீங்கன்னா அங்கே எங்கன்னா சண்டை கிட்ட நடக்குதா பாருங்க, ஒன்றும் நடக்காது. ஏன்? செத்தவங்ககிட்ட என்ன சண்டை? சில சபையெல்லாம் பிசாசு விசுவாசிகள், நான் சபை விசுவாசிகள்லாம் பிசாசு போராடுறதே இல்லை பாருங்க.
அட நீ நம்ம பார்ட்டிப்பா. நான் ஏற்கனவே ஒரு சம்பவம் சொன்னேன்ல. ஒரு முதலாளி வேலைக்காரனை கூட்டு போனார், அந்த வாத்து வேட்டைக்கு கொண்டு போனார், டக் ஹண்டிங். போனா துப்பாக்கியால சுடுறாரு. சிலது அப்படி பறகுது, சிலது செத்து கிடக்குது. வேலைக்காரனை பார்த்து சொன்னார், டேய் உயிரோட தப்பி விடுப்பார், அதை புடி. செத்து போனது ஏன் அது கிடக்கும். விசுவாசிங்க நிலைமை அப்படிதான். நான் நினைக்கிறேன் எந்த ராங் டைரக்ஷனும் பிசாசு கொண்டு வந்து ட்ரை பண்ணவே இல்லை, அதுக்கு அவசியமே இல்லை. ஏன் அப்படின்னா எல்லாம் நம்ம பார்ட்டி. அவங்களுக்கு பாஸ்டராகவே நான் தான் இருக்கிறேன். என்ன கவலை இருக்குது பாருங்க. கவனிங்க கர்த்தருடைய பிள்ளைங்க, இவர்கள் ஒரு ராங் டாக்டரின் கூட உள்ள வரவே இல்லை. ரொம்ப கிளீனான ஒரு சபை. ஆனால் ஆண்டவர் இதை திரும்ப திரும்ப எச்சரிச்சார், கொஞ்சம் விழிச்சிக்கோ, கொஞ்சம் விழிச்சிக்கோ, கொஞ்சம் விழிச்சிக்கோ. முதல்ல குறிப்பை எழுதுங்க. அந்த ஒரு குறிப்போட நான் முடிக்கிறேன். இதை கண்டினியூ பண்ணி நிறைய பார்க்கணும். நான் சபையை விட்டுருங்க, இதை தொடர்புடையதா. ஒன்று, இந்த ஆவிக்குரிய மரணத்தினுடைய ஆபத்து. இந்த சர்தை சபை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்பிரிச்சுவலி தேவர் டெட். ஆவிக்குரிய பிரகாரமா ஆண்டவர் இங்கே அதை தான் சொல்றாரு, நீ உயிருள்ளவன் என்று பெயர் பெற்றும். அந்த வசனத்தை எடுக்க பார்ப்போம். முதலாவது வசனத்தில் அப்படித்தான் சொல்றார். தொடங்கும் பொழுதே இப்படித்தான் தொடங்குறார் பாருங்க. தொடங்கும் பொழுதே பிரைஸ் லார்ட்லாம் சொல்லல அவரு. உன்னுடைய கிரியைகளை எல்லாம் நான் அறிந்திருக்கிறேன், நீ பேர் தான் உயிரோட இருக்கிற, ஆனால் நீ செத்தவனாவே இருக்கிற. எவ்வளவு கஷ்டமா இருக்கு. என் பார்வையில சர்தை சபை, ஒரு தூதன் வந்து என்கிட்ட, ஆண்டவரே சர்தை சபையை பத்தி நீர் என்ன நினைக்கிறேன்னா, அவர் ஒரே வார்த்தையில சொல்லிட்டாரு, அது செத்த சபை, உம்முடைய ரத்தத்தினால கழுவப்பட்ட சபை, செத்த சபை. ஆண்டவரே மீட்கப்பட்டவர்கள் சொல்லி அலைகிற கூட்டம் செத்த சபை. ஆண்டவரே உமக்குன்னு ஊழியம் செய்யற கூட்டம் செத்த சபை, செத்த சபை. நீ உயிர் தான் இருக்குது உனக்கு பேருக்கு, ஆனால் நீ செத்தவனாய் இருக்கிறாய், செத்தவனாய் இருக்கிறாய். ஏன் இந்த நிலைமை வந்திருக்கும்? நிறைய காரியங்களை யோசிக்கணும். அப்படி திருப்புங்க பார்ப்போம். இன்னைக்கு நமக்கு நல்ல புரிகிற மாதிரி எங்கிருந்து இந்த சாவு, இந்த செத்து போன நிலைமைன்றது தொடங்கியிருக்கும். பேர் மாத்திரம் உயிரோடு இருக்கிறன்ற அந்த நிலைமையில் இருக்க தோற்றத்திற்கு, ஆனால் ஆண்டவருடைய பார்வையில செத்ததாய் போனதற்கான ஃபர்ஸ்ட் காரணம் எங்கிருந்து தெரியுமா தொடங்குச்சு? ஒரு விசுவாசிக்கு எங்கிருந்து தெரியுமா தொடங்கும்? அப்படி வாங்க, யோவான் 15வது அதிகாரம், ஜான் சாப்டர் 15. நான் வாசிக்கிறேன், 1லிருந்தே வாசிக்கிறேன். நான் மெய்யான திராட்சை செடி, என் பிதா திராட்சை தோட்டக்காரர். என்னில் கனி கொடாதிருக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார். கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுகிறார். நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்தினாலே நீங்கள் இப்பொழுதே சுத்தமாக இருக்கிறீர்கள். இப்போ ஒரு மனுஷனுடைய லைஃபுக்கு கனி கொடுக்கவும் சுத்திகரிக்கவும் எது தேவை சொல்லுங்க பார்ப்போம்? அவருடைய உபதேசம் தேவை. இன்னைக்கு நம்ம பார்க்குற உபதேசமாக இருந்தாலும் சரி. இப்போ ஆண்டவர் என்ன சுத்தப்படுத்துறாரு? கனி கொடுக்கும்படி சுத்தப்படுத்துறாரு. ஆண்டவர் உங்கள்கிட்ட என்கிட்ட ஒவ்வொரு நாளும் கனி எதிர்பார்த்துட்டு தான் இருக்கிறாரு. வேதம் சொல்லுகிறது, இப்பொழுதே கோடரையானது மரங்களின் வேறு அருகே வைக்கப்பட்டிருக்கிறது, நல்ல கனி கொடாத மரம் எல்லாம் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும். அவருடைய வசனம். யோவான் ஸ்நானன் சொன்னா கூட ஆண்டவருடைய வசனம். அவன் நல்ல கனி கொடாத மரமெல்லாம் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும். இப்போ என்னில் நிலைத்திருங்கள். இப்போ வாங்க எல்லாரும் வாசிங்க, எல்லாருமே 4வது வசனம், ஜான் சாப்டர் 15 verse 4 வாசிங்க. என்னிலே, பைபிளை எடுத்து பாருங்க. நான் நீங்க உயிரோடு இருக்கணுன்றதுக்காக பேசுறேன். என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில். இப்ப ஆண்டவர் எங்கிருந்து தொடங்குறாரு சொல்லுங்க பார்ப்போம்? எங்கிருந்து தொடங்குறாரு? யார் வேலை தொடங்குறாரு? நான் உங்களிலே நிலைத்திருக்கிறபடினாலே நீங்கள் என்னில் நிலைத்திருக்கீங்க ஆண்டவர் சொல்லலை. இப்போ வேலை எங்கிருந்து தொடங்குது சொல்லுங்க? யார் தொடங்கணும் முதல்ல? அதை அவர் செய்கிறதெல்லாம் செஞ்சுட்டாரு. இப்போ என்ன சொல்றாரு வாசிங்க, ஆர்டர் பாருங்க. எனக்கு தெரியல இங்கிலீஷ் பைபிள் எப்படி இருக்குன்னு, தமிழ் ரொம்ப அழகா இருக்கு. என்னில் நிலைத்திருங்கள், நானும் நான் சொல், நானும் உங்களிலே நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சை செடியிலே நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாதது போல நீங்களும் என்னிலே நிலைத்திராவிட்டால்
இன்னொருத்தர சொல்றதா இருந்தா, நீ என்னில் நிலைச்சிருக்கல அப்படின்னா நீ செத்துட்ட, அவ்வளோதான். பேரு உயிரோடு இருக்கிற. நான் சொன்னா எனக்கு ஞாபகம் இல்லை. நான் அப்போல்லாம் காலையில் வாக்கிங் போவேன். ஒரு நாள் ராத்திரி சரியான புயல் மழை, மரங்கள்லாம் சாஞ்சு கிடக்குது, மரத்தில் கிளைகள் எல்லாம் முறிஞ்சு கிடக்குது. ஒரு பெரிய மரத்தினுடைய கிளை உடஞ்சிட்டு இருக்குது, எனக்கு தெரியவே தெரியாது. டெய்லி வாக்கிங் போகிறேன், பார்க்குறதுக்கு என்னமோ பச்சை பசேல்னு இருக்குது. ஆனால் அன்னைக்கு மழையோட அந்த மரத்தினுடைய தொடர்பு அந்த கிளைக்கு போயிடுச்சு, அந்த பிரான்ச்சுக்கு போயிடுச்சு, உடஞ்சிச்சு. முத நாள் தெரியல, ஏன்னா கிளைமேட் நல்லா சில்லுன்னு இருந்ததுனால. 2ஆவது நாள் வாக்கிங் போகிறேன், தெரியல. 3ஆவது நாள் போகிறேன், தெரியல. 4ஆவது நாள் தான் அப்படி லேசாக இலைகள்லாம் சொருங்குச்சு. ஒரு வாரத்தில் பார்த்தீங்கன்னா தனியாக தொங்குறது தெரிஞ்சுது. பிரதர், ஆரம்பத்தில் ஆண்டவரோட இருக்கிற அந்த அந்த உறவு இருந்துச்சுன்னா உங்களால் கண்டுபிடிக்கவே முடியாது. உலகத்துக்கும் தெரியவே தெரியாது. கவனிங்க, தெரியவே தெரியாது. உங்க கூட இருக்கிறவங்களுக்கே தெரியாது. அதுதான் பெரிய கொடுமை. யூதாஸ் என்ன நோக்கத்தோடு ஆண்டவரை காட்டி கொடுக்கும்படியா சாத்தான் அவனுக்குள்ளாக புகுந்தான் அப்படின்னு போட்டிருக்கு. அவர் இடத்துல அப்பத்துணிக்கிய வாங்கினா அந்த நேரத்தில் சாத்தான் அவனுக்குள் புகுந்தான்னு போட்டிருக்கு. ஆனா நீ போய் செய்யறத சீக்கிரமா செய்யணும் ஆண்டவர் சொன்னார. ஆண்டவர் இயேசுவையும் யூதாசையும் தவிர என்ன நோக்கத்தோட சொன்னாருன்னு கூட இருந்தவங்களாலே தெரியவே இல்லை. இவன் என்னைக்கு இயேசுவை நான் காட்டி கொடுக்க போறேன்னு தீர்மானிச்சு போய் 30 வெள்ளி காசுகளை வாங்கினானோ அன்னைக்கே அவர்ல இருந்து துண்டிக்கப்பட்டுட்டு போயிட்டான். அவருக்கு தெரியும். யூதாஸ் அதை உணர்ந்தானோ இல்லையே எனக்கு தெரியாது. மற்ற ஒரு சீடர்களுக்கும் யூதாஸ் இப்படிப்பட்டவனு தெரியவே தெரியல. பிரதர், கவனிங்க, நம்முடைய வாழ்க்கை நாம என்ன தெரியுமா நினைப்போம்? நான் சரியா தான் இருக்கிறேன், நான் அவரோட தான் இருக்கிறேன் நாம நினைச்சுப்போம். ஆண்டவர் சொல்றாரு, இங்க பார், நீ என்னில நினைச்சிருந்தன்னா உன்னுடைய கனி அதை கரெக்டா காட்டி கொடுக்கும். உன்னுடைய கனி சரியில்லைன்னா நீ ஆரம்பத்தில் என்னோட சேர்ந்து இருக்கிற அந்த கனெக்ஷனுக்கு வந்துடணும். நீ என்னோடு கூட இணைஞ்சிருக்கிற அந்த தொடர்பு இல்லை, அந்த கனெக்டிவிட்டி சரியா இல்லைன்னா கண்டிப்பாக நான் உன்னை செத்தவனாகத்தான் பார்ப்பேன். இன்னைக்கு ஒரு கேள்வி, ஆண்டவரோடு இருக்கிற நம்முடைய ஃபெலோஷிப் எப்படி இருக்குது பிரதர், சிஸ்டர்? ஒருவேளை நம்ம நினைப்போம், நான் ஓடிக்கிட்டே இருக்கிறோம் ஊழியத்தில். சில பேர் ஊழியக்காரங்களுக்கு இருக்கிற பெரிய ரிஸ்க் அதுதான், தெரியும்ல. 24/7 நான் ஓடிக்கிட்டே இருக்கிறேன். ஆண்டவர் சொல்லுவார், ஓடிக்கிட்டே இரு, என் கூட இருக்கிற கனெக்ஷன் எந்த விதத்தில் இருக்குது, எந்த விதத்தில் இருக்குது பாருங்க. அடுத்தது ஆண்டவர் சொல்றார், அந்த வசனத்துக்கே வாங்க. நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. இப்போ ஒரு கேள்வி, இயேசு இல்லாமல் ஒன்றுமே செய்யக்கூடாதுன்னு போட்டிருக்கிறாரு. இப்போ அம்பானி இயேசு கூட இருக்கிறதுனால எல்லாத்தையும் செய்கிறாரு. வாசிங்க அந்த வசனத்தை, என்னை இல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. இப்போ உலகத்தில் சாதிக்கிறவன்லாம் நான் இயேசு கூடயா இருந்து சாதிக்கிறேன். அவர் சொல்லிட்டாரு, என்னை இல்லாமல் உங்களால் ஒன்றுமே செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு. அவன்லாம் செஞ்சுட்டே இருக்கிறானே. ஒன்று, அவனுக்கு ஒர்க் அவுட் ஆகலாம், நமக்கு ஒர்க் அவுட் ஆகாது. 2வது, ஆண்டவர் ஒரு காரியத்தை இங்கே உணர்த்த விரும்புறது என்ன தெரியுமா? என்னை அல்லாமல் நீ இந்த உலகத்தில் எவ்வளவு சாதித்தாலும் என் பார்வையில் அது மண்ணாக தான் தோணும். அதான் ரியலான அர்த்தம். புரியுதா புரியலையா உங்களுக்கு? நீங்கள் நிறைய சாதிச்சிருப்பீங்க, நான் அப்படி பண்ணிட்டேன் இப்படி பண்ணிட்டேன், வாழ்க்கையில் உச்சிக்கு ஏறிட்டேன், என்னை கொண்டு கர்த்தர் இதெல்லாம் செஞ்சாரு நாம சொல்லிகிட்டே இருப்போம். ஆண்டவர் சொல்கிறார், இங்கே பாரு, அதில் நான் இல்லை, என்னோடு இருக்கிற ஐக்கியம் இல்லை, என் பார்வையில் அது உயிருள்ளவனென்று பெயர் பெற்றாலும் அது செத்ததாக தான் இருக்கும். எனக்கு தெரியல, இன்னைக்கு ஆண்டவருடைய பார்வையில் செத்ததா இருக்கிற எத்தனை காரியங்களை அவருக்கு முன்னால வச்சு, ஆண்டவரே பாரும் பாரும் பாரும், நான் சாதிச்சேன் சொல்ல சொல்ல ஆண்டவர் செத்த போனதுக்கு முன்னால மூக்கு பொத்துற மாதிரி தான் மூக்கு பொத்திட்டு இருப்பார். அரிச்சு வச்சு பார்த்துட்டே இருப்பார். ஏன் இதுல ஒரு இடத்துல கூட ஏன் தொடர்புன்றது இல்லவே இல்லையே, நீ என்ன மகிமைப்படுத்தின காரியமும் இல்லை, இதுல என்னுடைய ஆலோசனையும் இல்லை, என்னுடைய சித்தமும் இல்லை, நீ ஏன் சொல்லிட்டு இருக்கிற சாதிச்சிட்டேன்னு. இதில் உலகம் ஒன்று அப்ரிஷியேட் பண்ணலாம்,
நான் உன்னை அப்ரிஷியேட் பண்ண போகிறதில்ல. சர்தை சபைக்கு கர்த்தர் சொன்ன ஒரே காரியம் அதுதான் தெரியும்ல. இது ஆண்டவர் அன்னைக்கு மாத்திரம் இல்லை, இன்னைக்கு அந்த எதிர்பார்க்கிறார். உதாரணத்திற்கு வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறைக்கெல்லாம் இப்போ நம்ம போக வேண்டாம். வாசிக்கலாம் ஒரு வசனத்தை, ஏசாயா 29:13. இந்த ஜனங்கள் தங்களுடைய வாயினாலே என்னிடத்திலே சேர்ந்து தங்கள் உதடுகளினாலே என்னை கனம் பண்ணுகிறார்கள், அவர்கள் இருதயமோ எனக்கு புரியுதா புரியலையா? இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இதை விட ஆண்டவர் சொல்றதை விட ஒருத்தங்க எளிமையாக விலைக்கெல்லாம் சொல்லிட முடியாது. ஆண்டவர் சொல்றது ஒருத்தங்க விலைக்கு சொல்லிட முடியாது. அவர் சொல்லிட்டாருங்க பாருங்க, இவங்க வாய் அல்ல உதடு என்ன கனம் பண்ணுது, அவனோட இருதயம் தூரமாகவே இருக்குது. இன்னொரு வசனத்தை கூட வாசினா புரியும் நினைக்கிறேன், வாசிக்கலாம். ஆண்டவர் தேவ பிள்ளைகளை குறித்து சொன்ன வார்த்தை இது. எசேக்கியேல் 33, எசேக்கியேல் சாப்டர் 33 30வது வசனம் தான். மேலும் மனுபுத்திரனே, உன் ஜனத்தின் புத்திரர் சுவர் ஓரங்களிலும் வீட்டு வாசல்களில் உன்னை குறித்து பேசி, கர்த்தரிடத்திலிருந்து புறப்பட்ட வார்த்தை என்னவென்று கேட்போம் வாருங்கள் என்று ஒருவரோடு ஒருவரும் சகோதரனுடைய சகோதரனும் சொல்லி, ஜனங்கள் கூடி வருகிற வழக்கத்தின்படி உன்னிடத்திலே வந்து உனக்கு முன்பாக என் ஜனங்கள் போல் உட்கார்ந்து உன் வார்த்தைகளை கேட்கிறார்கள். ஆனாலும் அவர்கள் அவைகளின்படி செய்கிறது இல்லை. அவர்கள் தங்கள் வாயினாலே இன்பமாய் பேசுகிறார்கள், அவர்கள் இருதயமோ பொருள் ஆசை பின்பற்றி போகிறது. ஓ, கர்த்தர் சொல்லட்டும். நான் நினைக்கிறேன் சர்தை சபையில் அன்னைக்கு இருந்தவங்களும் அப்படி தான் இருந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ரெகுலராக ஆராதனைக்கு அட்டண்டன்ஸ் போட்டாச்சு, ரெகுலராக ஆராதனைக்கு அட்டண்டன்ஸ் போட்டாச்சு. சபைக்கு வரும்பொழுது அப்பா இன்னைக்கு ஆண்டவர் என்ன பேசுவாரோ இருக்கட்டும். வேதம் சொல்லுகிறது அவருடைய இருதயமும் வேற ஒன்று பார்த்துட்டு அப்படியே சாஞ்சிக்கிட்டு போயிட்டே இருக்குது, சாஞ்சிட்டு போயிட்டே இருக்குது. கர்த்தர் நமக்கு உதவி செய்யட்டும். இப்போதான் ஆண்டவர் சொல்றாரு, நீ எப்படி இந்த பட்டணம் சர்தை சபையை ஜெயிக்கிறவன் ஒருத்தனுமே இல்லைன்னு பழமொழியாக இருந்த பொழுதும் திடீர்னு ஒரே நாள் ராத்திரியில் கோரேஸ் வந்து அடிச்சானோ, அல்லது அசிரிய ராஜா வந்து 2ஆம் முறை அடிச்சானோ, திருடன் வந்த மாதிரி வந்தான்ல, நீ அதை எதிர்பார்த்திருக்கல, உனக்கு தெரியும்ல. உன்னுடைய சர்தைன்ற பட்டணத்தை குறித்து உனக்கு நல்லா தெரியும்ல. அந்த பட்டணம் எப்படிப்பட்ட இக்கட்டுக்குள்ள போச்சுன்னு உனக்கு தெரியும்ல. ஆண்டவர் சொல்றாரு. இப்போ வாங்க 3வது அதிகாரத்திற்கு, ரெவலேஷன் சாப்டர் 3. ஆண்டவர் சொல்றாரு, நீ விழித்து கொண்டு, 2வது வசனத்துல, நீ விழித்து கொண்டு சாகிறதற்கு ஏதுவாய் இருக்கிறவைகளை ஸ்திரப்படுத்து, உன்னுடைய கிரியைகள் தேவனுக்கு முன் நிறைவுள்ளவைகளாக நான் காணவில்லை. ஆகையால் நீ கேட்டு பெற்று கொண்டதை நீ நினைவு கூர்ந்து, கேட்டு பெற்று கொண்டது, கேட்டதும் பெற்று கொண்டதும். கேட்டு பெற்று கொண்டதுன்னா தாருன்னு கேட்டு கிடைச்சதில்லை. நீ கேட்டு, வேதம் சொல்கிறது விசுவாசம் கேள்வினாலே வரும், தேவனுடைய வசனத்தை கேட்பதன் மூலமாக வரும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எப்பொழுது பிரசங்கிக்கப்பட்டாரோ அப்பொழுது அதை கேட்டு ரட்சிப்புன்ற அந்த ஒரு பாக்கியத்தை வாழ்க்கையில் பெற்றுக்கொண்டமே, கேட்டு பெற்றுக்கொண்ட வகையை நீ நினைவு கூர்ந்து அதை கை கொண்டு நீ மனம் திரும்ப. இப்போ மனம் திரும்ப யாருக்கு பிரசங்கிக்கப்பட வேண்டியிருக்குது? அவிசுவாசிக்க விசுவாசிக்க தெருவில் நின்று மனம் திரும்புங்கள் பரலோக ராஜ்யம் சமீபத்தில் இருக்கு நம்ம பேசுகிறோம். இப்போ மனம் திரும்புகிற செய்தி எங்கே பேச வைக்கிறார் ஆண்டவர் சொல்லுங்க? எங்கே பேச வேண்டியிருக்கு? நான் நினைக்கிறேன் அடிக்கடி சபையில் சுவிசேஷ கூட்டம் நடத்த வேண்டியிருக்குதுன்னு நினைக்கிறேன். வந்திடுவாய் இயேசு வண்டை வருந்தியே அழைக்கிறாரே. நாம சொல்லுவோம், ஏங்க சபையில் இருந்து பேசுகிறீங்க? நான் சில பேர் சொல்லுவாங்க, சபைக்கு பக்கத்தில் ஏங்க நின்று டிராக்டர் கொடுக்குறீங்கன்னு. நான் கொடுத்ததில்லை, பொதுவாக சபைக்கே டிராக்டர் கொடுக்க வேண்டியது அவசியமாக போச்சு. இப்போ மனம் திரும்ப ஆண்டவர் எங்கே திரும்ப சொன்னார்? சபையை பார்த்து சொல்கிறாரு. வாசிங்க, நீ விழித்து கொண்டு சாகிறதற்கு ஏதோ வாய்க்களை ஸ்திரப்படுத்த உன் கிரிகள் தேவனுக்கு முன்பாக நிறைவுள்ளவளாக நான் காணவில்லை. ஆகையால் நீ கேட்டு பெற்று கொண்ட வகையை நினைவு கூர்ந்து அதை கை கொண்டு நீ மனம் திரும்பு. நீ விழித்திராவிட்டால் திருடனை போல உன் மேல வருவ. இது செகண்ட் கம்மிங்கை பத்தி ஆண்டவர் பேசல. நீங்க 2வது வருகை பத்தி ஆண்டவர் பேசுறாருன்னா அந்த ஆண்டவர் அதை சொல்லலை. ஆண்டவர் அங்க சொல்றது உனக்கே என்ன நடக்கும்னு தெரியல. அதான் உனக்கே 2வது வருகை தான் எல்லாருக்குமே தெரியுமே. சபைகளில் தான் 2வது வருகை ஆயுசு வர்றாரு. இங்க என்ன தெரியுமா சொன்னாரு? நான் வர்றேன், அதெல்லாம் இருக்கட்டும்,
நீ ஒரு சபையாய் ஒரு விசுவாசியா எதை செய்யலையோ அதை செய்யலைன்னா நான் திருடனை போல உன் மேல வருவேன். எப்படி வருவீர் ஆண்டவரே? உனக்கு நல்ல எக்ஸாம்பிள் வச்சிருக்கிறேன். சரதையில் ஏற்கனவே 2 முறை வந்து அந்த மாதிரி நடந்திருக்குது. இப்பவும் அதே மாதிரி தான். ரொம்ப லெத்தாஜிக்க ஆவிக்குரிய வாழ்க்கையில நாம இருப்போமே. ஆனால் கர்த்தர் சொல்றாரு, நான் திருடனை போல உன் மேல வருவேன். எந்த நேரம் வரவேன்னு மட்டும் உனக்கு தெரியவே தெரியாது. ஏதுன்னு சொல்லுகிறது எல்லாம் சமாதானமும் சௌக்கியமும் உண்டு என்று சொல்லும் பொழுது நான் வார்த்தையை முடிக்க விரும்பலை. நீங்கள் ஞாபகத்தில் எடுத்துக்கணும். நானும் எனக்கும் சேர்த்தாத நான் சொல்கிறேன். ஆவிக்குரிய வாழ்க்கையில் நாம் பெற்றுக்கொண்ட ரட்சிப்பினுடைய மேன்மை. வாலிப பிள்ளைங்க கவனிங்க. சில பேருக்கு நான் ரட்சிப்புனே இல்லை, சபை மாத்திரம் ஆவிக்குரிய சபையில் இருக்கிறோம். ரட்சிப்பு அவசியம், ரட்சிப்பு அவசியம். ஆவிக்குரிய சபையில் நான் அங்கத்திறனாக இருக்கிறேன்னு யாரு சொன்னாலும் சரி, உங்களுக்கு எனக்கு ரட்சிப்பு அவசியம். ரட்சிப்பு இருக்கிறவன் தான் ரட்சிப்பை மற்றவங்களுக்கு பேச முடியும். உண்மைதானே? ஆண்டவர் எல்லா தூதனை குடிச்சே தூதனை வச்சே ஒரு நிமிஷத்துல சுவிசேஷத்தை இந்தியாவுக்கு சொல்லி முடிச்சிடலாம். ஒருத்தன் கூட மிகாவேல் தூக்குனதை எதிர்த்து நிற்கவே முடியாது. என்னதான் பேலிஸ்டிக் மிசைலை வச்சிருந்தாலும் சரி, அவன் அழகா தட்டி விட்டுட்டு போயிட்டே இருப்பான். ஆண்டவர் ஒரு தூதனை வச்சு காரியத்தை முடிச்சிட முடியும். ஆனால் அவர் அப்படி செய்யலை. ஏன் தெரியுமா செய்யலை? தூதனுக்கு ரட்சிப்பு இல்லை. அவன் ரத்தத்தினால கழுவப்படுற அனுபவம் அவனுக்கு இல்லை. உங்களுக்கு எனக்கு தான் அவர் ரட்சிப்பை கொடுத்திருக்கிறார். ரட்சிப்பை பெறாத ஒருவன் ரட்சிப்பை குறித்து பிரசங்கிக்க முடியாது. ரட்சிப்பை பெறாத ஒரு சபை விசுவாசி நான் ஆவிக்குரிய சபையில் அங்கத்தினா நான் இருக்கிறேன்னு சொல்றதும் வீணு. என்னை மாத்தாத இயேசு உன்னை மாத்துவார்னு சொல்லிட்டு எத்தனை பேர் வெளியே போய் சொல்ல முடியும்? சொல்லுங்க பார்ப்போம். எத்தனை பேர் சொல்ல முடியும்? என்ன இயேசு மாத்தலப்பா பிரதர், இயேசு எனக்கு பாவத்திலிருந்து விடுதலை கொடுக்கல, ஆனால் நீங்கள் வாங்க உங்களுக்கு விடுதலை கொடுப்பார். ஏய் சர்த சபை, உனக்கு நான் சொல்கிறேன், நீ ஜாக்கிரதையாக இருந்து மனம் திரும்பிக்கோ. இல்லை நான் உண்மையில் வரும் வேலையை நீ அறியாதிருப்பாய். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த சர்தை சபையிலும் சில பேர் வாசிங்க, நான் தான் ஏற்கனவே சொன்னேன், அந்த ஆர்டிமிஸ்ன்ற கோயிலுக்கு எல்லாரும் ஒயிட் ட்ரெஸ்ஸு போட்டுட்டு போவாங்க. இப்போ கர்த்தர் அதையே இங்கே கம்பேர் பண்ணி காட்டுறாரு. என்ன? ஆனாலும் வெண்வஸ்திரம் தரித்தவர்கள் சொல்லலை, தங்களுடைய வஸ்திரங்களை அசுத்தமாக்காத சில பேர் சர்தையிலும் இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட நல்ல விசுவாசிகளுக்காக நான் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரத்தை செலுத்தினேன். ஹல்லேலூயா. அவர்கள் அசுத்தம் அடையாதபடியினாலே இந்த பூமியில் இருக்கிற வெண்வஸ்திரத்தை போல அல்ல, நான் அவர்களுக்கு கொடுக்கிற அந்த மகிமையின் வெண்வஸ்திரத்தை தரித்து அவர்கள் என்னோட கூட நடப்பார்கள். உரலில சொல்லுங்க. இந்த பாக்கியத்தை பெற்றவன் தான் ஜெயம் கொள்ளுகிறவன். 5வது வசனம், ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு வெண்வஸ்திரம் தரிப்பிக்கப்படும், ஜீவ புஸ்தகத்திலிருந்து அவனுடைய நாமத்தை நான் கிறுக்கி போடாமல் என் பிதா முன்பாகவும் அவருடைய தூதருக்கு முன்பதாகவும் நான் அவனுடைய நாமத்தை அறிக்கையிடுவேன். இது எவ்வளோ பெரிய பாக்கியம் பாருங்க. ஆண்டவர் பிதாவுக்கு முன்பாக தூதர்களுக்கு முன்பதாக. இது பஸ்டின், உங்கள் பேரை சொல்லிக்கங்க நீங்கள், எனக்கு அது ஆசை. இது பஸ்டின், இவன் ஜெயம் கொண்டவன் சொன்னார்னா அதை விட பெருமை. யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு ஜனாதிபதி கிட்ட அவார்டு வாங்குறதெல்லாம் பெருசாக பேசுகிறான். ராஜாதி ராஜா அண்ட சராசங்களையும் படைத்தவன் சொல்லுவார், இது என் பிள்ளை, பேரை சொல்லுவார், உங்கள் பேரை சொல்லுவார், என் பேரை சொல்லுவார். மொத்த உலகம் அதை கவனிக்க தெரியுமா? தூதர்களெல்லாம் கவனிப்பாங்க. ஆண்டவர் சொல்கிறாரு, நான் பிதாவுக்கு முன்பாக இதை சொல்லுவேன், தூதர்களுக்கு முன்பதாக சொல்லுவேன். பிரதர், இவ்வளோ பெரிய பாக்கியத்தை ஆண்டவர் வச்சிருக்கிறாருன்னா, சில பேர் சொல்லுவாங்க, நல்ல விளையாட்டு வீரர்கள்ட்ட கேட்டாங்கன்னா, என் மாவட்டத்துக்குன்னு விளையாடுறது தாங்க என்னுடைய ஒரே கோல், என்னுடைய ஸ்டேட்டுக்குன்னு விளையாடுறது தான் என்னுடைய ஒரே கோல், நான் வந்து ஆசியன் கேம்ஸ் ஏஷியன் கேம்ஸில் நான் வந்து விளையாடணும், ஆசிய விளையாட்டு போட்டிகளை விளையாடணும், இன்னும் நான் ஒலிம்பிக்கில் வாங்கணும், சினிமா துறையில் இருக்கிறவன் எனக்கு வந்து ஆஸ்கார் அவார்டு தாங்க பெருசு. ஆண்டவர் சொல்கிறாரு, மொத்த உலகம் கேட்குற மாதிரி ராஜாதி ராஜாவாய் கர்த்தாதி கர்த்தாவாய் நான் வரும்போது மொத்த கண்களும் என்ன பார்க்கும். நான் சொல்லுவேன், இது என் புல்லன்னு சொல்லுவேன். ஆண்டவர் உங்களுக்கு எனக்கு வச்சிருக்க அந்த மகா பெரிய பாக்கியத்திற்காக எல்லாரும் கரங்களை ஒருத்தே சத்தமாக இல்லை சொல்லுவோமா? எவ்வளோ பெரிய பாக்கியத்தை அவர் வச்சிருக்கிறார் பாருங்க. யாருக்கு? ஜெயம் கொள்ளுகிறவர்களுக்கு.
யாருக்கு? வசனத்தை கேட்டும் அதன்படி நடக்கிறவர்களுக்கு. யாருக்கு? ஒவ்வொரு நாளும் மெய்யான திராட்சை செடியாக அவர்களை இணைந்திருக்கிறவர்களுக்கு. யாருக்கு? அவர்களை நிலைத்திருந்து மிகுந்த கனிகளை கொடுக்கிறவர்களுக்கு. யாருக்கு? ஆண்டவரே, இந்த செத்து போன உலகத்தில் அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவன் உயிர்ப்பித்திர, நான் உயிர்ப்பிக்கப்பட்டவன், இயேசுனுடைய உயிர்த்தெழுந்த வல்லமையை தரித்தவன் என்கிற உணர்வோடு அதற்கு சாட்சியா யார் யாரெல்லாம் வாழ்கிறார்களோ அவர்களுக்கு ஆண்டவர் வெண்வஸ்திரம் தரிப்பார். அவருடைய பெயர்களை பிதாவுக்கு முன்பதாகவும் தூதர்களுக்கு முன்பதாக அறிக்கையிடுவார். எல்லா விசுவாசியும் அல்ல. அப்படிதானே அவர் சொல்றாரு. இங்க ஆண்டவர் ஒரு வார்த்தை சொல்றாரு, கவனிங்க. அவனுடைய பெயரை வாசிங்க, இந்த வசனத்தை, 5வது வசனம், அதை சொல்லி முடிக்கிறேன். ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு வெண் வஸ்திரம் தரிப்பிக்கப்படும், ஜீவ புஸ்தகத்திலிருந்து அவனுடைய பெயரை நான் கிறுக்கி போடாமல். இப்போ ஒரு கேள்வி. சில பேர் ரட்சிக்கப்பட்ட உடனே அவ்வளோதான், நீ எப்படியும் பரலோகத்துக்கு வந்து சேர்ந்துருவேன். பேரை எழுதுனா ஒருத்தனுடைய பேரை கர்த்தர் கிறுக்கி போட முடியுமா முடியாதா? சொல்லுங்க பார்ப்போம். ஒருத்தர் ரட்சிக்கப்பட்டன்னு சொன்ன பிறகு ரட்சிப்பை இழக்க முடியுமா இழக்க முடியாதா? கண்டிப்பாக முடியும். அன்னைக்கு யோவான் அவனுக்கு புரிகிற மாதிரி ஆண்டவர் இந்த காரியத்தை சொன்னார். அந்த நாட்கள்லாம் குடி மதிப்பு எழுதுன்னு போவாங்க. குடி மதிப்பு எழுதும்படி அங்கே சீசர் கட்டளையிடுறான். யோசேப்பும் மரியாதை கூப்பிட்டுக்கிட்டு அப்படியே போனான்னா அங்கே அவர்களுக்குன்னு ரெஜிஸ்டர் இருந்துச்சு. இதை சொல்லி முடிச்சிடுறேன். அவர்களுக்குன்னு ரெஜிஸ்டர் இருந்துச்சு. இதில் ஒரு நாட்டு குடிமகன், நம்ம ஊரில் ஆதாருக்கே பெரிய சண்டை நடந்துட்டு இருக்குது. நான் இந்திய குடிமகனா இல்லைன்னா அதை ஒத்துக்கி போடுங்க. அன்னைக்கு ஒரு நாட்டினுடைய குடிமகன் இந்த நாட்டுக்குள்ளவன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாட்டு ராஜா கிட்ட ஒரு ரெஜிஸ்டர் இருந்துச்சு. அதை தான் ஆண்டவர் புரிகிற மாதிரி இங்கே எழுதுறார். ராஜா கிட்ட ரெஜிஸ்டர் இருந்துச்சு. எப்போ தெரியுமா அந்த ரெஜிஸ்டர் இருந்து ஒரு மனுஷனுடைய பெயர் கிறுக்கி போடப்படும்? கவனிங்க. ஒரு ராஜா கிட்ட இருக்கிற பெயர் ரெஜிஸ்டர்ல இருந்து, அந்த பதிவேட்டில் இருந்து எப்போ தெரியுமா ஒரு மனுஷனுடைய பெயர் கிறுக்கி போடப்படும்? 3 சூழ்நிலைகளில் கிறுக்கி போடப்படும். 1, எப்பொழுது அந்த ராஜாவுக்கு விரோதமாக ஒரு மனிதன் கலகம் பண்ணுகிறானோ, குற்றம் இழைக்கிறானோ, அன்னைக்கு ராஜா அவன் பேரை ரெஜிஸ்டர் இருந்து அடிச்சிருவான். 1. 2வது, எப்பொழுது அந்த நாட்டை விட்டு ஒருத்தன் வெளியேறானோ அன்னைக்கு அவன் பேரை அடிச்சிருவான், ராஜா அடிச்சிருவான். 3வது, எப்போ ஒரு மனுஷன் சாவுறானோ அன்னைக்கு அவனுடைய பேர், டெத் சர்டிஃபிகேட் கொடுத்துட்டேன்னா ஜீவனுள்ள ஒரு தேசத்திலிருந்து இவன் முடிஞ்சுதான் அப்படின்னு சொல்லிட்டு பேரை அடிச்சிருவார். 3 சூழ்நிலையில் நடக்கும். கவனிங்க. இன்னைக்கு 3 சூழ்நிலைகளும் ஒரு விசுவாசி இருக்கிற சந்தர்ப்பம் வந்துடலாம். 3 சூழ்நிலை. 1, ராஜாவுக்கு விரோதமாக கலகம் பண்றது. நான் எப்பொழுதெல்லாம் நீர் சொன்ன மாதிரி நான் நடக்க மாட்டேன்னு சொல்றேனோ அப்பொழுதெல்லாம் ராஜாவுக்கு விரோதமாக நம்ம கலகம் பண்ணுகிறோம். கிறுக்கி போட வாய்ப்பு உண்டா? 2வது, நான் எப்பொழுதெல்லாம் உடைய ராஜ்யத்தை விட்டு உமக்கு எனக்கு சம்பந்தமே இல்லை நான் போறேன்னு சொல்லி போறோமோ அப்பொழுது ராஜா பெயரை கிறுக்கி போட முடியும். 3வது, எப்போ சாவுறோமோ, நான் சொல்றது நம்ம உடம்பு சாவுறதை பற்றி சொல்லலை. சர்வ சபைக்கு ஆண்டவர் சொல்றாருல்ல, நீ உயிருள்ளவன் என்று பெயர் பெற்றும் செத்தவனாக இருக்கிறேன்னு சொல்றல, உன்னுடைய கிரியைகள் ஒன்று கூட ஜீவனுள்ளவனுக்கு இல்லை, அந்த கிரியைகளாக இல்லைன்னு சொல்றாருல்ல. அந்த சூழ்நிலையிலும் அவர் நம்முடைய பெயரை ரிஜிஸ்டர்ல இருந்து கிறுக்கி போட முடியும். பிரதர் எழுதிட்டார் பிரதர், அதை எழுதுறதுக்கு அவர் கொடுத்த விளக்கரையும் அவ்வளோ பெருசு. அந்த ஜீவ புஸ்தகத்தில் உங்கள் பேர் என் பேரும் எழுதுறதுக்கு அவர் கொடுத்த விளக்கரையும், தம்முடைய ஜீவன், அவருடைய ரத்தம், பரிசுத்த ரத்தம், தேவன் தம்முடைய மகிமை துறந்து இந்த பூமியில் வந்து ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுதினார். இதை அவ்வளவு எளிதில் அவர் அடிக்க மாட்டார். ஆனால் இந்த 3 சூழ்நிலையில் அவர் வழி இல்லை. அவர் சொல்கிறார், நான் அடிச்சு தான் தீரணும். இன்னைக்கு 3 சூழ்நிலையில் ஒரு இடத்துல நீங்களான்னு இருப்போம். 1, உங்களுடைய அதிகாரத்திற்கு நான் கீழ்ப்பட முடியாது. வார நீர் பேசிட்டு தான் இருக்கிறீர், பைபிளை நான் வாசிக்கும் பொழுதெல்லாம் நீர் என்கிட்ட பேசுறீர், என்னால் கீழ்ப்படிய முடியாது. அடுத்தது, உங்களுடைய ராஜ்யமே வேண்டாம், உங்களுடைய ஐக்கியமே எனக்கு வேண்டாம், நான் போகிறேன். 1, சபைக்குள்ளேயே இருக்கும், அதிகாரத்துக்கு கீழ்ப்படியாது. 2, சபையும் வேண்டாம், 1 வேண்டாம், நான் போகிறேன், மறுபடியும் எகிப்துக்கு திரும்புகிறேன். 3வது, சபைக்குள்ளேயே நான் இருப்பேன், தோற்றம் நல்லா இருக்கும், உயிருள்ளவன்னு பேர் இருக்கும், உள்ள கிரிகள் எல்லாம் செத்ததாக இருக்கும். இந்த 3 பேருடைய பேரை ஆண்டவர் கிறுக்கிறத தவிர அவர் வழியே இல்லை பிரதர். எனக்கு நான் அதை வாசிச்சோன்னா அவ்வளோ துக்கம். நான் எந்த இடத்துல இருக்கிற ஆண்டவரே,
ஸ்பிரிச்சுவலி அந்த ஸ்லோ டெத்துன்னு வாங்க பாருங்க, கொஞ்சம் 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 கொஞ்சமா சாகிறது. இப்ப ஆண்டவர் சொல்றாரு 2வது வசனம், நீ விழித்து கொண்டு சாகிறதுக்கு ஏதுவா இருக்கிறவர்களை ஸ்திரப்படுத்து. இப்ப ஆண்டவர் சொல்றது, நீ பெரிய பராக்கிரம சாரியதெல்லாம் செய்யலாம் கூப்பிடல. யோசிச்சு பாருங்களேன், அப்போலோ ஹாஸ்பிட்டலில் போறீங்க, பார்க்குறீங்க, ஐசியூ அல்லனா சிசியூ உள்ளே போறீங்க. உள்ளே போனால் அப்படி மூக்கிலெல்லாம் மாட்டிட்டு ஒருத்தர் இருக்கிறார். டாக்டர்கிட்ட போய், டாக்டர் நாளை கழிச்சு பெரிய ஓட்டப்பந்தயம் இருக்குது டாக்டர், கொஞ்சம் ரெடி பண்ணி ஓட விடுங்கண்ணா. யாருன்னா கேட்போம், கொஞ்சம் இழுத்து பிடிச்சி தாக்கு பிடிச்சா பாருங்க டாக்டர். சில பேர் சொல்லுவாங்க, நடப்பணமாவது அவர் எங்கள் கூட இருந்தால் போதும். இவன் யார் தெரியுமா? பெரிய சாதனை படைக்கிறவன், சாதனை படைக்க வேண்டியவன். இப்போ ஆண்டவர் என்ன தெரியுமா சொன்னார் சர்தே சபையை பார்த்துட்டு, அட்லீஸ்ட் கொஞ்சம் உயிரோடையாவது இரு. நான் சொல்கிறேன், உங்களுக்கு புரியுதா புரியலையா? கொஞ்சம் மூச்சு பேச்சோடையாவது இரு. ரொம்ப கஷ்டமான நிலைமையில இருக்கிற. இப்போ என்ன தெரியுமா செய்யணும்? நான் உயிர்ப்பிப்பேன்னு அவர் சொல்லவே இல்லை. கவனிங்க, தேவன் எங்கெங்கெல்லாம் உயிர்ப்பிக்கணுமோ அங்கே தான் உயிர்ப்பிக்கிறாரு, அவர் செய்கிறாரு. தாகம் உள்ளவன் மேல நான் தண்ணீரை ஊத்துவேன். இங்க சபைக்கு ஒரு நாள் அவர் சொல்லவே இல்லை. சபைக்கு சொன்னாரு, நீ மனம் திரும்பு, நீ விழித்துக்கொள். விழித்துக்கொள்ள வேண்டிய வேலை யார் விதால தெரியுமா? விசுவாசனுடைய வேலை. அப்படித்தானே கர்த்தர் அப்படித்தானே சொல்றாரு. எழும்பு எழும்பு, சீயோனுடைய வல்லமை தரித்துக்கொள். இன்னைக்கு ஒவ்வொருத்தரும் பார்த்து சொல்றாரு, வல்லமை நான் ஏற்கனவே கொடுத்துருக்கிறேன், நீ தான் அதை தரிச்சு கொள்ளணும். எழுந்திருக்க வேண்டியது உன்னுடைய கருத்துல இருக்குது. நீ செத்தவட போலவே கிடக்குற, நீ எழுந்துரு, நீ எழுந்துரு, நீ உணர்வு. இன்னொரு விதத்தில் சொல்ற ஒரு டிரான்ஸ்லேஷன் சொல்றது, இப்படி எப்படி அப்படியே மந்தமா உட்கார்ந்துருக்க ஒருத்தனை பலாரும் ஒரு அரைஞ்சு உழுக்கி எழுந்துரு விழுத்துக்கொள்னு சொல்றாரோ, அதே மாதிரி சர்த சபைக்கிட்ட கர்த்தர் சொன்னார், அடிச்சு உழுக்கி எழுந்துரு. ஆண்டவர் இன்னைக்கு அதே வார்த்தையை தான் இன்னைக்கு எத்தனை பேர்கிட்ட சொல்லிட்டு இருக்கிறாரோ எனக்கு தெரியல. எழுந்திருக்கணும். காரணம் ஏன் தெரியுமா? நான் ஆண்டவருக்குள்ள இருக்கிறேன்னு சொல்லி சொல்லி மெது 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 மெதுவா நம்முடைய வாழ்க்கை கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா ஆவிக்குரிய ஆனாலும் தனாலும் அப்படியே தனிஞ்சு போனதுனால கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவர் இவைகள் எல்லாம் உள்ளத்தின் ஆழத்தில் எழுதுவாராக. நான் சில நாளுக்கு முன்பதாக ஒரு சம்பவத்தை சொன்னேன், எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குன்னு தெரியல. லியோனார்டோ டாவின்சி பெரிய ஒரு ஓவியர். அவர் லியோனார்டோ டாவின்சி ஆண்டவருடைய இறுதி ராப்போஜன படத்தை அவர் தான் வரைஞ்சாரு. அது வேர்ல்டு ஃபேமஸ். ஆண்டவர் 12 சீஷர்களோட உட்கார்ந்து இருக்கிறது. அது ரொம்ப அற்புதமான ஒரு படம். அப்போ அதற்கு பல நாட்கள் அவர் எடுத்துக்கொண்டார், பல வருடங்கள் அவர் எடுத்துக்கொண்டதா சொல்லுவாங்க. முதலாவது ஆண்டவர் இயேசுவுக்கு நல்ல ஒரு மாடல் கொடுக்குற ஒருத்தன் வேணும்னு சொல்லிட்டு பல இடங்கள் அலைஞ்சார். அங்கே ஒரு மனிதன் கிடைச்சான், அவன் பேர் பியட்ரோ பேண்டினெல்லி. அவனை கூட்டிகிட்டு வந்தார். அவனுக்கு நல்ல காரியங்கள்லாம் சொல்லி கொடுத்து ஆண்டவர் இயேசு முகத்துக்கு மாடலாக அந்த மனுஷனை உட்கார வச்சு படம் வரைஞ்சார். அதன் பிறகு ஒவ்வொரு சீஷர்களாக வரைஞ்சார். வரைஞ்சிட்டு கடைசியில் இப்போ யூதாஸுக்கு ஆளு கிடைக்கவே இல்லை. பல வருஷங்கள் ஆடிச்சு. இந்த பியட்ரோ பேண்டினெல்லி என்ற மனுஷனை கொண்டு வந்து வச்சுட்டாரு. இப்போ யூதாஸுக்கு எங்கே தான் ஆள் கிடைப்பானா பல வருஷங்களை சுற்றி பார்த்துக்கிட்டே இருந்தார் லியோனார்டோ டாவின்சி. பார்த்துக்கிட்டே இருந்த கடைசியில் ஒரு இடத்துல ஒருத்தன் இருந்தான், நல்லா கஞ்சாலாம் அடிச்சுட்டு பிச்சைக்கார மாதிரி. அவனை கூட்டிகிட்டு வந்து, எப்பா இவன் தான் கரெக்டான ஆளாக இருப்பான்னு சொல்லி அவருடைய ஸ்டூடியோவில் உட்கார வச்சு, அவர் பராமரிக்கிற இடத்துல உட்கார வச்சு யூதாஸுக்கு அழகாக வரையும் பொழுது வரைஞ்சி முடித்து, சூப்பராக இருக்கு நீ போன உடனே அந்த மனுஷன் ஆள ஆரம்பித்தான். ஏன் பாளரே அவன் சொன்னான், அநேக வருஷங்களுக்கு முன்பதாக இயேசுவை நீங்கள் வரைஞ்சிங்களே, அவருக்கு போஸ்ட் நான் தான் கொடுத்தேன். என்ன பார்த்தா நீங்கள் இயேசுனுடைய முகத்தை வரைஞ்சிங்க, இத்தனை வருஷங்கள் ஆச்சு, இன்னைக்கு அவரை காட்டி கொடுத்த அந்த துரோகிக்கும் நான் தான் போஸ்ட் கொடுக்குற நிலைமை வந்துடுச்சு. பியட்ரோ பேண்டினெல்லி. நான் சொல்கிறது கதை இல்லை, உண்மையாய் நடந்தது. இப்போ தான் கேட்குறாரு, யாருப்பா பியட்ரோ பேண்டினெல்லியா? ஆமாம். ஏன் தெரியுமா காரணம்? கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஸ்பிரிச்சுவல் டெத்து ஒரே நாளில் வராது சிஸ்டர், கவனிங்க, ஒரே நாளில் வரவே வராது. இதுக்கு நான் எங்கே தெரியுமா போய் சரி செய்யணும், நான் பார்க்கணும், அவரோடு இருக்கிற உறவை நான் பார்க்க வேண்டியிருக்குது. ஆரம்பத்தில் எனக்கு ஆண்டவர் மேலே இருந்த ஆசை, ஜெபிக்கிற ஆசை, வேதம் வாசிக்கிற ஆசை, கர்த்தருக்குன்னு ஓடுற ஆசை, அவரோடு நெருங்கி வாழக்கூடிய ஆசை, இன்னைக்கு எத்தனை பேருக்குள்ள இருக்குது, எத்தனை பேருக்குள்ள தனிஞ்சிருக்குன்னு எனக்கு தெரியல. பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்யட்டும். உங்களை என்னையும் ஜெயம் கொண்டவர்களாக வெண்வஸ்திரம் தரித்து
அவரோடு கூட நடக்கப்படுகிற அந்த வாஞ்சையோடு கூட அவர் இருக்கிறார். ஆமென். அவரை இல்லாமல் நாம் எதை சாதிச்சாலும் வேஸ்ட். நம்முடைய எல்லா காரியத்திலும் இயேசு வெளிப்படட்டும். என் பேச்சில் அவர் வெளிப்படட்டும். என்னோட நடக்கையில் அவர் வெளிப்படட்டும். நான் செய்கிற ஒவ்வொன்றிலும் என்னுடைய இயேசு வெளிப்படட்டும். கர்த்தர் நமக்கு உதவி செய்யட்டும். ஆமென். எல்லாரும் எழுந்து நிற்போம். எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவர் நோக்கி பார்ப்போம். ஆண்டவரே, என் வாழ்க்கையில் உண்மையான ஒரு மாறுதலை நீங்கள் தாங்க. என்ன நோக்கத்தோடு நீங்கள் என்னை ரட்சித்தீங்க? நீ விழித்துக்கொள்ளுன்னு சொன்னீங்களே, அவைக், எழுந்துரு, விழித்துக்கொள். நான் இன்னும் ரொம்ப லெத்தாஜிக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில் இருக்கிறேன் ஐயா. அந்த எண்ணங்கள்லாம் இன்னைக்கு மாற செய்யும் ஐயா. நான் மாற செய்யுங்க. நான் உண்மையாக நீர் என்ன எதிர்பார்க்கிறீரோ அதன்படி நடக்க நீர் எனக்கு உதவி செய்ய ஐயா. எல்லாரும் கைகளை உயர்த்தி கொஞ்ச நேரம் கர்த்தருடைய சமூகத்தில் நம்ம ஆராய்ந்து பார்ப்போம். எனக்கு இறங்க ஆண்டவரே, நீர் எனக்கு நீர் இறங்கும். யோசிச்சு பாருங்க, இவ்வளோ விளக்கரையும் கொடுத்து வாங்கினவர் உன் பேரை கிறுக்கி போடுறோன்னு சொன்னார்னா அவருக்கு எவ்வளோ கோபம் இருக்கும். பாவிக்கு சொல்லலை பிரதர் அந்த வார்த்தையை. சிஸ்டர், அவர் பாவிக்கு சொல்லலை. யார் பரிசுத்தவான்களுடைய கூட்டம்னு சொன்னதோ அந்த கூட்டத்தை பார்த்து சொல்கிறாரு, நான் பேரை கிறுக்கி போட்டுருவோம் பார்த்துக்க. ஆண்டவர் ஒன்றும் பூச்சாண்டிலாம் காட்டலை. அவருடைய ஆதங்கம் யாருக்கு? சபைக்கு. சரத சபையில் அப்படியே நடந்துச்சு. அது தன்னுடைய அடையாளம் எல்லாத்தையும் இழந்துச்சு. இன்னைக்கு ஆசியா மைனரில் ஒரு சபை கூட கிடையாது. துருக்கி தேசத்தை பற்றி கேள்விப்பட்டவங்களுக்கு தெரியும். வேற ஒரு மதம் அங்கே கோல் வச்சுது. வைராக்கியமாக இருக்க வேண்டிய சபைகள் வைராக்கியமாக இருந்திருக்குமே. ஆனால் இன்னைக்கு அங்கே சபைகள் தழைத்திருக்கும். இயேசு நாம உயர்த்தப்பட்டிருக்கும். பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கிருபையில தரட்டும். பிரதர், சிஸ்டர், எத்தனை முறை கர்த்தர் நம்ம எச்சரிச்சுட்டே இருக்கிறார் தெரியுமா? ஒருவேளை ஆண்டவர் உங்களை என்னையும் கண்டுக்காம விட்டுருவாரே, ஆனால் சர்தை சபையில் இருந்தவங்களுக்கு அவரு பதில் சொல்ல வேண்டி இருக்குமே. அவன் கேட்பானே, என்ன இவ்வளவு கேள்வி கேட்டுட்டு அவங்கெல்லாம் விட்டுட்டீரே ஆண்டவரே. தேவ நீதி உள்ள நியாயாதிபதி. ஆமென். தேவ நீதி உள்ள நியாயாதிபதி. இன்னைக்கு ஆண்டவரோட சொல்லுவோம், ஆண்டவரே, ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் மட்டும்தான் உனக்கு நான் இடம் கொடுக்குறேன். அந்த சூழலெல்லாம் மறையட்டும் ஐயா, மறையட்டும். நான் இயேசுவை ரிஃப்ளெக்ட் பண்ண, பிரதிபலிக்க நீர் எனக்கு உதவி செய்யும். எனக்கு இங்கே உதவி செய்யும். எல்லாரும் கண்களை மூடு. உண்மையில உணர்வுள்ள இறுதி நமக்கு வரணும். உணர்வுள்ள ஒரு இருதயத்தை எனக்கு நீர் தாரேன் ஐயா. தேங்க்யூ லார்ட். எல்லாரும் கையை உயர்த்துங்க பார்ப்போம். சரண்டர் பண்ணி, ஆண்டவரே நான் சரண்டர் பண்றேன். நாங்கள் கேட்டு பெற்றுக்கொண்ட அந்த வகையை நினைவு கூர்ந்த இடத்துல மனம் திரும்ப உதவி செய்ய ஐயா. எந்த உள்ளம் தங்கும் இயேசு நாயகா, உந்தன் வீடாய் கொள்ளும் இயேசு நாயகா, இயேசு நாயகா, இயேசு நாயகா, உந்தன் வீடாய் கொள்ளும் இயேசு நாயகா, மாம்ச கிரியை போக்கும் இயேசு நாயகா, குழந்தை உள்ளம் ஆக்கும் இயேசு நாயகா, இயேசு நாயகா, இயேசு நாயகா,
இழாது காரும் இயேசு நாயகா, இயேசு நாயகா, இயேசு நாயகா, கிருபை இழாது காரும் இயேசு நாயகா. என்னை உமக்கு தந்த எல்லார் கையை உயர்த்தி, என்னை உமக்கு தந்தே இயேசு நாயகா, இனி நான் அல்ல நீரே இயேசு நாயகா. என்னை உமக்கு தந்தேன் ஆண்டவரே, என்னை உமக்கு தந்தே இயேசு நாயகா, இனி நான் அல்ல நீரே இயேசு நாயகா, இயேசு நாயகா, இயேசு நாயகா, இனி நான் அல்ல நீரே இயேசு நாயகா. அன்பின் ஆண்டவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். நீ விழித்து கொண்டு சாகிறதுக்கு ஏதுவா இருக்கிறவைகளை ஸ்திரப்படுத்த என்று சொன்னீரே. நாங்கள் விழித்துக் கொள்ள கிருபையை தாரும். நீங்க எங்களை ஆராய்ஞ்சு பாருங்க ஆண்டவரே. சங்கீதக்காரனை போல நாங்களும் சொல்றோம், நீர் என்னை ஆராய்ந்து பாருங்க. எங்க கண்களுக்கு மறைவா நிறைய எங்க வாழ்க்கையில இருக்குது ஐயா. ஆவியானவரே, நீங்க அதை காண்பீங்க. கர்த்தருக்கு பிரியமானது என்னதென்று நாங்கள் சோதித்து பார்க்க எங்க ஒவ்வொருவருக்கும் கிருபை தாங்க ஐயா. அது என்றைக்கோ ஒரு நாள் இருக்கிற அனுபவமா இல்லாமல் ஒவ்வொரு நாளும் அதை நாங்கள் சீர் செய்ய உதவி சீர் செய்ய கிருபை தாங்க ஆண்டவரே. அன்றைக்கு சர்தை சபைக்கு வந்த ஒரு பரிதாபமான நிலைமை எங்களுக்கு வேண்டாம். கரைதரை இல்லாத பரிசுத்தவான்களா இந்த வருகையில் நாங்கள் காணப்பட நீங்க எங்க ஒவ்வொருத்தருக்கும் உதவி செய்யும். இந்த சபையிலே ஊழியனா இருக்கிற அடியானும் சரி, விசுவாசியெல்லாம் இருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் நாங்க ஒருத்தர் கூட உங்களுடைய வருகையில கைவிடப்படக்கூடாது ஐயா. எங்களுக்கு உதவி செய்யுங்க. வந்த ஒவ்வொருவரோடும் உடைய கிருபை தங்கியிருக்கட்டும் ஆண்டவரே. எல்லா குறைவுகளையும் நிறைவாக்குங்க. உம்மை நோக்கி ஓடுவதற்கு தடையாய் காணப்படுகிற எல்லா பாரங்களையும் கர்த்தர் நீக்குவீராக. பாவங்களை மாத்திரம் அல்ல, அவருடைய பாரங்களையும் அவருடைய வாழ்க்கையிலிருந்து அப்புறப்படுத்தும். அவர்களுக்கான வாசலை கர்த்தர் திறப்பீராக. இந்த வாரத்திலே கர்த்தர் நீர் அதை செய்தீர் என்று சொல்லி அவர்கள் சாட்சி சொல்ல உதவி செய்யும். உமக்கு நன்றி ஐயா. உடைய பாதுகாப்பு பராமரிப்பு தொடர்ந்து உடைய பிள்ளைகளோடு கூட இருக்கட்டும். தொடர்ந்து நடக்கிற வாலிபர் கூட்டத்தின் கர்த்தர் நீர் ஆசீர்வதி. துதி கன மகிமையெல்லாம் ஒருவருக்கு ஏறெடுக்கிறோம். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் எங்களை தாழ்த்தி ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. அவன் எல்லாரும் சொல்லுமா, என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதும் என் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. நான் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் ஐக்கியம் நம் ஒவ்வொருவரோடும் சகல பரிசுத்தவான்களோடும் கர்த்தருடைய வருகை மட்டும் இருப்பதாக. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி உங்கள் மேல் கிருபையா இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி உங்களுக்கு சமாதானத்தை மகிழ்ச்சி சகல நிறைவுகளை கட்டளையிடுவாராக. ஆமென். God bless you. God be with you. Have a blessed week. ஒருத்தர் வந்து சமாதான வாழ்த்துல சொல்லி கடந்து போங்க.